ஆஹ் எல்லோருக்கும் வணக்கம். அதாவது நேற்றை காட்டிலும் இன்று நாம் எப்படி சிறப்பாக இருப்பது என்ற தாகத்தோடு இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைத்து தொழில் முனைவோர்களுக்கும், தொழிலை துவங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த நிகழ்விற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான மாலை வணக்கங்கள். அதே மாதிரி இந்த சமயத்துல டைக்கு அறிமுகம் தேவையில்லை. ஆனா மிகச்சிறப்பான தொழில் முனைவோர்களுக்கும், தொழில் துவங்க வேண்டும் என்று இருப்பவர்களுக்கும், துவங்கியவர்கள் எப்படி வளர வேண்டும் என்பதற்கும், வளர்ந்தவர்கள் எப்படி பிரம்மாண்டமாக உருவெடுக்க வேண்டும் என்பதற்கும், பிரம்மாண்டமாக அப்படி முருகவேல் போன்று உருவெடுத்தவர்கள் எப்படி மீண்டும் இந்த சமுதாயத்திற்கு தொழில் முனைவோர்களை உருவாக்குவதற்கு வழங்க வேண்டும் என்பதற்கும் அனைத்திற்கும் ஒரு கிரியா ஊக்கியாக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கும் டை சென்னைக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய விருந்தாளி, இன்றைய விருந்தாளி திரு முருகவேல் அவர்களுக்கு எந்த ஒரு அறிமுகமும் தேவையில்லை. அவருக்கு அறிமுகம் கூட தேவைப்படலாம், ஆனால் அவர் நடத்தி வரும் நிறுவனத்திற்கு நிச்சயமாக அறிமுகம் தேவையே கிடையாது, அனைவருக்கும் தெரிந்திருக்கும். பாரத் மேட்ரிமனி, matrimony.com, தமிழ் மேட்ரிமனி, இப்படியாக பல நூற்றுக்கணக்கான திருமணங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு இணையதளத்தை நடத்தி வருகிறார் திரு முருகவேல் அவர்கள். இது எப்படின்னா, கிட்டத்தட்ட அவர் ஒரு மோனோபொலி மாதிரி, ஒரு மோனோபொலி மாதிரி இல்ல, மோனோபொலி தான் இந்த துறையில. அதாவது இரு மனங்கள் சேர்வதற்கு 1000 வழிகள் இருக்கலாம், ஆனால் பெற்றோர் ஆசையோடு இரு மனங்கள் சேர்வதற்கு இந்த ஒரு வழி மட்டுமே இருக்கிறது என்பது அவருடைய சிறப்பு. அதாவது இந்த பாரத் மேட்ரிமோனி விட்டா வேற எதுவும் கிடையாதுங்கிறது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். சோ அது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட இதுவரைக்கும் இந்த பல நூற்றாண்டுகளாக ஒரு ஜோல்னா பைய போட்டுட்டு தெரிஞ்ச ஒரு புரோக்கர்கள், தரகர்கள் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தரகர்கள், அதாவது திருமணங்கள் தரகர்களால் நிச்சயிக்கப்பட்டன. சோ அப்படிப்பட்ட ஒரு துறையை எடுத்து அதுல மிக ஆழமாக இறங்கி, இந்தியாவிலேயே இன்று ஒரு திருமணம் கூட இவருடைய இணையதளத்தில் வராமல், இவருக்கு தெரியாமல் நிகழாது என்பது போன்ற ஒரு நிலைமையை உருவாக்கிய, ஒரு சூழலை உருவாக்கிய ஒரு பெருமை திரு முருகவேலை சேரும். அந்த அளவிற்கு ஒரு சிறந்த பிளஸ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தொழில் முனைவோர் அனைவருடைய ஒரு கனவாக இருப்பதை எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ராக்ஸ் டு ரிச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. மிகவும் கடினமான, மிக 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 கடினமான ஒரு சூழலில் பிறந்து, மிகவும் கடினமான ஒரு சூழலில் வளர்ந்து, ஒரு தொழிலை ஒரு வளர்ச்சி அடைந்து, வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு வேலை பார்த்து, பிறகு தொழிலை துவங்கி, பிறகு தனக்கென்று ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதில் ஆழமாக இறங்கி, பிறகு பணம் எடுத்து, அதாவது ஒரு கேபிட்டல் ரைஸ் பண்ற மாதிரி, ஒரு பிரைவேட் ஈக்விட்டி, ஒரு பணம் எடுத்து, அதற்கு பிறகு தொழிலை மேலும் வளர்த்து, அதற்கு பிறகு ஒரு ஐபிஓ என்று சொல்வார்கள், அது போன்ற பப்ளிக் லிமிடெட் லிஸ்ட் பண்ணி அந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்து, இன்னைக்கு கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு நிறுவனமாக இதை உருவாக்கி இன்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையோடு திகழ்கிறவர் நமது விருந்தாளி திரு முருகவேல் அவர்கள். அவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய இன்னைக்கு லெட்ஸ் see how much we can learn, நம்ம எவ்வளவு கத்துக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுதான் இவருடைய பயணம் என்ன, இவருடைய வாழ்க்கை படிகள் என்ன, இவைகளால் நாம் என்ன எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை பார்ப்பதற்கு தான் என்று கூடியிருக்கிறோம். வணக்கம் திரு முருகவேல். வணக்கங்க மாறன், ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி. முருகவேல், நீங்க நம்ம ரொம்ப நிறைய இணையதளங்கள்ல உங்களை பத்தின அறிமுகங்களும் உங்களை பத்தின காணொளிகளும் நிறைய இருக்கு. இருந்தாலும் அது எப்படின்னா, கேட்கிறப்ப ஒவ்வொரு முறை அதை கேட்கிறப்பயுமே அதை பாக்குறப்பயுமே ஒரு புல்லரிப்பு தான் இருக்கு. என்னடா இப்படி ஒரு சூழல்ல இருந்து, இப்படி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து இப்படி பிரம்மாண்டமா வர முடியுமா அப்படிங்கிறது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாவே இருக்கு. உங்க அந்த பயணத்தை கொஞ்சம் எங்களுக்கு பகிர்ந்துக்கோங்களேன். தேங்க்யூ மாறன். ஸோ நான் பிறந்து வளர்ந்ததுலாம் பார்த்தீங்கன்னா ராயபுரம் தான். எனக்கு படிக்கிற காலத்துல ஒரு மிக சாதாரண சூழ்நிலை தான். ஓகே, எனக்கு 23 வருஷம் வரையும் பார்த்தீங்கன்னா நான் படிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு 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 மிகப்பெரிய அந்த சாதாரண சூழ்நிலைனா ஒரு நிறைய ஒன்று கொடுத்தோம். ராயபுரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் வீடு தான். அது 300 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, அது பக்கத்துல இன்னொரு 300 ஸ்கொயர், அது மாதிரி 14 ஒன்று கொடுத்தணும்.
ஸோ அதில் தான் இருந்தது. ஒரு கரண்ட் கூட கிடையாது. நான் 23 வருஷம் பார்த்தீங்கன்னா நான் படிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் இல்லாத சூழ்நிலை தான் படித்தேன். ஸோ அது 93 நான் எம்சிஏ முடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி சூழ்நிலை தான். எனக்கு படிக்கிற காலத்துலாம் பார்த்தீங்கன்னா அப்போ அண்டர் கிராஜுவேட் ஸ்கூல் படிக்க சொல்லலாம் பார்த்தா என்ன பண்ணேன்னு தெரியல. ஸோ ஏதோ டிகிரி முடிச்சுட்டு ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு ஒரு டீசெண்டான ஒரு லைஃப் என்னை பொறுத்த ஒரு ஒரு சாதாரண வாழ்க்கை அது மாதிரி தான். அது ஏன்னா அதுவே இல்லை எனக்கு. ஸோ அப்போ ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு ஒரு டீசெண்டான ஜாப் இருந்துட்டு ஒரு லைஃப் அப்படிதான் ஓட்டிட்டு அது மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அது எம்சிஏ வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து சேஞ்ச் பண்ணுச்சு. அது எம்சிஏ பண்ணதுக்கப்புறம் மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பண்ணோம். நான் நல்லா ப்ரோக்ராமிங் நல்லா பண்ணேன் நான். அப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து நல்லா ப்ரோக்ராமிங் பண்ணோம். ஸோ நம்ம லைஃப் இன்னும் பெட்டராக இருக்குன்ட்டு. அது அந்த இனிஷியல் 23 இயர்ஸ் பார்த்தா அது சேலஞ்சிங் தான். ஸோ அந்த எம்சிஏ சேஞ்ச் மை லைஃப் அப்படி சொல்லுவேன் நான். ஸோ அந்த 23 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு தெரியும் மாறன், நான் வந்து +2 10th வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு இருந்தேன். ஓகே, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் பி சர்ப்ரைஸ். ஓகே, நாட் மெனி பீப்புள் நோ. +1 இங்கிலீஷ் மீடியம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் டேவோ செகண்ட் டேவோ ஒரு ஃபிசிக்ஸ் டீச்சர் வந்து ராக்கெட்டை பற்றி ஏதோ சொல்கிறாங்க இங்கிலீஷில். எனக்கு தமிழில் தெரியும் ராக்கெட்டை பற்றி எப்படி எழுதுறதுன்ட்டு, இங்கிலீஷில் எழுத தெரியல. ஒரு பிளாங்க் பேப்பர் வச்சுட்டு இருக்கேன். டீச்சர் வந்து கேட்குறாங்க, என்னால் எதுவும் ஆன்சரே பண்ண முடியல. பக்கத்தில் சொன்னேன், என்ன தெரியலன்னு சொல்ல வேண்டியது தானே, நான் ஐ டோன்ட் சொல்ல வேண்டியது தானே. அவர் ஆஸ்கிங் ஐ டோன்ட்னா என்ன அப்படின்னா, ஐ டோன்ட்னா மீனிங் தெரியாதான்னா. எனக்கு வந்து 16 வயசுல ஐ டோன்ட்ன்றதுக்கான மீனிங் வந்து எனக்கு வந்து தெரியாது. அதை மாதிரி தான் வந்து நான் வந்து +1 வந்து இங்கிலீஷ் மீடியம் ஜாயின் பண்ணேன். அப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள். அந்த 10வது வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு படித்தேன் நான். 8th வரைக்கும் லோக்கல் தமிழ் மீடியம் ஸ்கூல் ஒரு டிஆர்வி ஒரு மிடில் ஸ்கூலுன்ட்டு ஏதோ படித்தேன். அங்கே நான் கிளாஸ் ஃபர்ஸ்ட்டு. 9th 10th ஒரு ஹைஸ்கூல் போல முத்தார்பேட்டை ஹையர் செகண்டரி போனேன். அப்புறம் +1 வந்து இங்கிலீஷ் மீடியம் போனதுக்கப்புறம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அதில் +2 நான் சரியாலாம் மார்க்லாம் பண்ணல. மேக்ஸ் வந்து நல்லா பண்ணேன், மற்ற மார்க்லாம் ரொம்ப கம்மி, இந்த கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் அது மாதிரிலான்ட்டு. ஸோ எங்கள் அங்கிள் சொன்னார், கெமிஸ்ட்ரி போ, அப்புறம் உனக்கு வந்து ஒரு லேப் டெக்னீஷியன் ஜாப் கிடைக்கும். நல்ல வேலை கெமிஸ்ட்ரி கிடைக்கல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் எம்சிஏ கிடைச்ச லைஃப் மாறிச்சு. அது மாதிரி தான் ஆரம்பிச்சது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன்ல இருந்து எஜுகேஷன் ஃபண்டமெண்ட்ஸ் ஆர் குட். எனக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம். ஓகே, நான் 10வது தமிழில் படிச்சு சடன்ல வந்து அந்த இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அந்த அளவுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. ஐ டோன்ட்ன்றதுக்கான மீனிங் தெரியாமல் ஒரு 16 வயசுல இருந்து. ஸோ அது மாதிரி ஒன்னொன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ரொம்ப சேலஞ்ச் தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிடிப்பு எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து அதை பிடிச்சி நிறைய கண்டினியூஸ் லேர்னிங் பண்ணிட்டு பிகம் சக்சஸ்ஃபுல். ஸோ சூப்பர் முருகா. அதாவது நாங்கெல்லாம் புக்ல தான் படிச்சிருக்கோம். அதாவது விளக்குல படிச்சாங்க, மின்சாரம் இல்லாம படிச்சாங்கன்னு. நீங்க வாழ்க்கை அந்த மாதிரி வாழ்ந்திருக்கீங்க. ஐ திங்க் இது வந்து ஒரு உண்மையிலே ரொம்ப 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 ஒரு இன்ஸ்பைரிங் ஒரு ஸ்டோரி தான். வெரி தேங்க்யூ ஃபார் ஷேரிங் இட். பிளஸ் இன்னொன்னு வந்து நீங்க சொல்றப்போ ராயபுரம்னு சொன்னீங்க. உங்களோட சொந்த பிறந்த ஊர் வந்து ராயபுரம் இல்லையா? அதான் வட சென்னை. இப்போ தமிழ்நாட்டுல ஒவ்வொரு பகுதிக்குமே வந்து ஒரு தனித்துவம் இருக்கு. இப்ப திருநெல்வேலி அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு தனித்துவம் இருக்கு. மதுரை அப்படின்னா அதுக்கு ஒரு தனித்துவம். கொங்கு மண்டலம், கோயம்புத்தூர்னா அதுக்கு ஒரு தனித்துவம் இருக்கு. அதே மாதிரி வட சென்னைக்கும் பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி கலாச்சார ஒரு உணர்வு, அதுக்குன்ற ஒரு உயிர் ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ அந்த ஒரு உங்க வளர்ந்த காலத்தினுடைய அந்த வட சென்னை பத்தி கொஞ்சம் பகிர்ந்துக்கோங்களேன். வட சென்னை அது ஒரு கல்ச்சர் பை இட் செல்ஃப் தான் சொல்ல முடியும். பாத்தீங்கன்னா வந்து சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ரோட்ல கோலி, பம்பரம், ஏடுகல்லு, காத்தாடி விடுறது, மாஞ்சா போடுறது, அது வட சென்னையோட கலாச்சாரம். ஓகே, அங்க பார்த்தா ரோட்ல எப்ப பார்த்தாலும் ஆள் இருந்திருப்பாங்க. ஓகே, அது பாத்தீங்கன்னா வந்து நீங்க வெளில வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஆள் வந்து நடமாட அது இருந்துட்டே இருக்கும் அது மாதிரின்ட்டு. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு, டிஃப்ரெண்ட் திங். பீப்புள் ஆல்வேஸ் அவைலபிள் ஃபார் என்ன சப்போர்ட் ஒன்று என்ன பண்ணுறதுக்கு அது மாதிரின்ட்டு. ஸோ அது நல்லா அது சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், டிஃப்ரெண்ட்டான லைஃப் ஸ்டைலு. இந்த 23 வருஷம் அங்கே தான் இருந்தோம். இன்ஃபேக்ட் நான் வந்து சொந்த வீடு கட்ட போல எங்கள் அம்மாவுக்கு வந்து அங்கேருந்து வரத்துக்கே கஷ்டமா இருந்தது. என்னடா இங்கே பார்த்தா நிறைய பேர் தெரியும் அது மாதிரி. ஏன்னா நிறைய பேர் தெரியும் ரோட்ல வந்தாலும் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீடு அக்கத்து எல்லாம் தெரியும். ஒரு ராயபுரத்துக்கான ஒரு கல்ச்சர் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ஒரு சில பேர் சவுத் மெட்ராஸ்லாம் ஆட்டோ பிடிச்சி போனால் வரவிட மாட்டாங்க நார்த் மெட்ராஸுக்கு. இப்போ அங்கெல்லாம் வேணாம் போங்க, சண்டை நடக்காத மாதிரின்ட்டு. ஸோ டிப்பிக்கலாக மூவியில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு கிடையாது, பட் ஆல்வேஸ் ஒரு ஒரு பீப்புள் எப்பவும் அவைலபிள் இருப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு பிஸியாக இருந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதாவது என்னன்னா பல ஏரியால இப்ப சென்னையில இருந்து தெற்கு சென்னைன்னு சொல்றோம்ல, சவுத் சென்னை, தெற்கு சென்னையில இருந்து
பல பேர் இந்த நியூ ஏஜ் டெக்னாலஜில வந்திருக்கிறாங்க. இப்போ அதுல ஒன்றும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் கிடையாது. அதே மாதிரி தெற்குல இருந்தும் பல மக்கள் ஒரு நியூ ஏஜ் டெக்னாலஜில பல பேர் தொழில் முனைவர்களா வந்திருக்கிறாங்க. ஆனா கிட்டத்தட்ட ஒரு வட சென்னையில இருந்து அந்த பிரிக் அண்ட் மார்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ட்ரெடிஷனல் தொழில்கள்ல வந்து பல பேர் வந்திருக்கலாம். ஆனா இந்த நியூ ஏஜ் டெக்னாலஜில இந்த ஐடி துறையிலயோ இல்ல சாஃப்ட்வேர்லயோ ஒரு .comலயோ ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஆளுமை கொண்டு வளர்ந்து வந்திருக்காங்களான்னு கேட்டேன்னா அது ஒரு கேள்விக்குறின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உங்களை தவிர யாரும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு அதனாலதான் அந்த தனித்துவம், அதனாலதான் அந்த ஒரு வட சென்னையினுடைய. கண்டிப்பா மாறன். அங்க பார்த்தா ராயபுரத்துல பாத்தீங்கன்னா நார்த் மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி லேபர் கிளாஸ் தான். முக்காவாசி ராயபுரத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த ராயபுரம்னாலே நமக்கு ஞாபகம் வர்றதே வந்து அந்த படகு, மீன்துறை, அந்த கடல், அது மட்டும் தானே நமக்கு நினைவு வந்து. அப்புறம் அந்த துறைமுகத்துல வேலை செய்யறவங்க, எங்க அப்பா பாத்தீங்கன்னா துறைமுகத்துல வேலை செஞ்சிருந்தாங்க. ஸோ அது மாதிரி பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி லேபர் கிளாஸ் தான். எனக்கே பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து இந்த எம்சிஏ படிக்க சொல்ல வந்து பார்ட் டைம்ல வந்து ஒரு டோல்கேட்லான ஒரு இது இருந்தது, ஒரு ஒரு பஃப் ஃபேக்டரி ஒன்று இருந்தது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் மணி கோர்ஸ் என்ன பண்ணுவேன், நான் வந்து சைக்கிள் எடுத்து போயிட்டு அங்கேருந்து பப்ஸ் வாங்கி மொத்தமாக ஒரு ஒரு 50 பாக்கெட் 100 பாக்கெட் வாங்கி போய் பேக்கரியில் கொடுப்பேன். ஓகே, நான் சில்லறை வியாபாரம் மாதிரி ஒரு 5 பாக்கெட் 10 பாக்கெட்டுன்ட்டு அதில் கொஞ்சம் ஒரு பாக்கெட் மணி அது மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி என்ன பண்ணணும்னு இருந்தது, ஏன்னா வந்து வளர்ந்த சூழ்நிலை அது மாதிரின்ட்டு. ஸோ ராயபுரம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லேபர் கிளாஸ் தான். ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு எல்லாரும் பார்த்தா ஒரு சாதாரண வாழ்க்கை அதை மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து எம்சிஏ தான் எனக்கு அவுட்லுக்கே மாத்துச்சு. எனக்கு எம்சிஏ கிடைச்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு சிங்கப்பூர் போயிட்டு யூஎஸ் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஒரு பேசிக் லைஃப் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நம்மள எதனா பண்ணலாமேன்ட்டு ஒரு, ஏன்னா வந்து ஒருத்தன் வந்து பசியா இருக்கு சொல்ல வச்சிங்கன்னா அப்போ வந்து எதுவும் சொல்ல முடியாது. ஆன்மீகமோ சரி மற்ற சொல்ல முடியாது. பசியாலாம் கிடையாது, ஃபுட்டுலாம் இருந்தது, அது மாதிரிலாம் கிடையாது. எங்க அம்மா வந்து வில்லேஜ் வந்து நாங்கள் செங்கல்பட்டு பக்கத்துல இருந்து அங்கேருந்து ரைஸ் வந்துடும். சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லை, பட் மற்ற ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு கிடையாது சொன்ன மாதிரி. ஸோ எனக்கு வந்து பேசிக் கம்ஃபர்ட் ஒரு சிங்கப்பூர் போயிட்டு யூஎஸ் போயிட்டு ஒரு மாதம் $100,000 சம்பாதிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா நம்மளும் என்ன பண்ணணும்ன்ட்டு அதுக்கப்புறம் தான் என்னுடைய ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து வந்து ஸ்டார்டட் ஷோயிங். அப்பயே வந்து நான் வேலை பண்ண சொல்லி கன்சல்டிங்காக வேலை பண்ணிட்டு பார்ட் டைம்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறது எனக்கு வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறது பிடிக்காது. ஓகே, என்டர்டைன்மெண்ட் வந்து நம்ம லைஃப்ல வந்து கமா மாதிரி இருக்கணும். ஓகே, சென்டென்ஸ்ல கமா மாதிரி இருக்கணும். ஓகே, ஒரு லிமிடெட் டைம் தான் என்டர்டைன்மெண்ட். அதில் அப்பயே என்ன பண்ணிட்டு இருப்பேன், ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்பேன், ஏதோ பண்ணிட்டு இருப்பேன், இதை டெவலப் பண்ணிட்டு இருப்பேன். சரி, இந்த 97ல சரி ஒரு இன்டர்நெட் வந்து ஒரு யூஎஸ்ல நிறைய சக்ஸஸாக வரும், நம்மளும் என்ன பண்ணலாமான்ட்டு அது மாதிரி தான் அந்த ஒரு தமிழ் சைட் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு மேட்ரிமோனி பண்ண வச்சு ஸோ இன்னைக்கு ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல் நிறுவனமாக இருக்கு. மிக மிக அருமை. இப்போ அதாவது அந்த இது சொன்னீங்க இல்லையா, ஒரு எம்சிஏ அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய திருப்பு முனையா இருந்ததுன்னு சொல்லிட்டு, ஐ திங்க் அது பல பேருக்கு அது உண்மைன்னு நினைக்கிறேன். நான் எம்சிஏங்கிறது வந்து அண்டர் கிராஜுவேஷன், நீங்க பிஏ தமிழ் முடிச்சிருந்தா கூட நீங்க போய் எம்சிஏ பண்ணலாம். ஸோ பல பேரை வந்து ஒரு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான மக்களை வந்து இந்த ஐடி துறைக்குள்ள வர்றதுக்கு அந்த எம்சிஏங்கிறது ஒரு ஒரு திறவுகோலா இருந்திருக்கு ஆக்சுவலா. ஸோ அது ஐ திங்க் இட் ஹஸ் பீன் பலருக்கு அது ஒரு வரமா இருந்திருக்கு இல்லையா? கண்டிப்பா. அது ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு தான் சொன்னா, நீ வந்து மேத்ஸ் லாஜிக்லாம் வந்து நல்லா பண்றடா, இந்த எம்சிஏன்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, என்ன அப்ளை பண்ணக்கூடாதுன்ட்டு. அப்போ வந்து எம்சிஏ இருக்கிறது இல்லை. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு அந்த சமயத்தில் +2 முடிச்சுட்டு நிறைய சொன்னாங்க ஜிஇ அது இது சொல்லுவாங்க, ஜிமேட் அது இது எல்லாம் ஒன்றுமே தெரியாது எனக்கு. ஸோ ஏதோ ஒரு +2 முடிச்சுட்டு டிகிரி போயிட்டு தேங்க்ஃபுல்லி அந்த பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ண சொல்ல என் சீனியர் சொல்லி அப்படி எம்சிஏ கிடைச்ச தவிர அவள் எதுவுமே பிளான் பண்ணலாம் கிடையாது. ஸோ அப்புறம் எம்சிஏ இதை அப்ளை பண்ண சொல்ல ப்ரிப்பேர் பண்ணி தேங்க்ஃபுல்லி ஐ காட் இட். அதர்வைஸ் எங்கேயோ லேப் டெக்னீஷியன் என்ன பண்ணிட்டு இருப்பேன், இல்லை எங்கேயோ வேலை பண்ணிட்டு இருப்பேன். ஸோ சரி, இப்போ நீங்க இந்த இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு துறை இருக்கு இல்லையா, அதாவது மேட்ரிமோனி அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 ஒரு நீஷ் ஏரியா, ஒரு ரொம்ப குறுகிய ஒரு 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 நேரோ செக்மெண்ட். இப்போ எப்படி வந்து அப்படி ஒரு நேரோ செக்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணி இவ்வளவு பெருசா வளரணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு? அது எப்ப தோணுச்சு? இதுல அப்படியே ஒரு பயணிச்சு இங்க வந்து சேர்ந்தீங்களா, இல்ல வேற 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 மாற்றங்கள் இங்க வந்து நீங்க இது வந்துதா, இல்ல இதுதான் செய்யணும்ன்ற ஒரு ஒரு துவக்கத்துல இருந்தே உங்களுக்கு ஒரு விஷன் இருந்துச்சா? எப்படி இந்த இந்த பயணம் பிளஸ் நீங்க அது என்ன நினைக்கிறீங்க? அதாவது இப்ப நீங்க you could have done 1000 things, வேற வேற விஷயம் பண்ணிருக்கலாம். நீங்க ரியல் எஸ்டேட் பண்ணிருக்கலாம், நீங்க இப்ப இந்த பிளிப்கார்ட் மாதிரி, இல்லைன்னா ஒரு ஸ்னாப்சாட் மாதிரி, இல்ல ஓலா மாதிரி பல துறைகளை நீங்க வந்து அப்படி பறந்து வளர்ந்துருக்கலாம், இல்ல கால் வச்சிருக்கலாம். ஏன் செய்யல?
இது ஏன் ஒன்னே செய்யணும்ன்றதனுடைய காரணம் என்ன? அது ஏன், அது எதுக்காக அந்த அப்படிப்பட்ட ஒரு ஃபோக்கஸ்? நான் முதல்ல வந்து லாஸ்ட் பார்ட் வந்து முதல்ல அட்ரஸ் பண்ண மாதிரி நான் அதை எடுத்துட்டு வர அப்புறம். ஓகே, சரி. இன்னைக்கு மார்னிங் தான் டீம் அட்ரஸ் பண்ணேன். there are 3 noble professions in the world, service in the world. ஓகே, 3 தான். ஒன்று வந்து எஜுகேஷன், டீச் பண்றது, கல்வி அறிவு கொடுக்கறது வந்து ஒரு நோபல் ப்ரொஃபஷன். ரெண்டாவது வந்து டாக்டர்ஸ், உயிரை கொடுக்கறது, உயிரை காப்பாத்துறது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் மேக்கிங் தான், ஒரு அலையன்ஸை சேர்ந்து வைக்கிறது. ஏன்னா இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு 6 பில்லியன் பீப்புள் இருக்காங்க. அந்த 2 பேர் வந்து மீட் பண்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கடவுள் டிசைட் பண்ணிட்டாரு இந்த 2 பேரும் கல்யாணம் நடக்கணும்ட்டு. அது எங்க மூலமா நடக்கிறதே ஒரு வந்து என்ன சொல்றது, ஒரு பிளெஸிங் மாதிரி எங்களுக்கு. இன்னும் டீம் சொன்னேன், இப்போ கூகுள் சிஓ ஜாப் கொடுக்குறாங்க, மேட்ரிமோனி சிஓனா எனக்கு மேட்ரிமோனி சிஓ தான். ஏன்னா இதுல இருக்கிற சாட்டிஸ்பாக்சன் வந்து மொத்தல கிடையாது. ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு ரொம்ப திருப்தி. ஏன்னா வந்து கடவுள் வந்து டிசைட் பண்ணிட்டாரு இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணது. கடவுள் வந்து எதை பண்ண நினைக்கிறா அது வந்து மனசு மூலமா தான் பண்ணணும் அது. ஸோ சம்மோ வந்து காட் ஹஸ் சோசன் எங்களை பண்ணணுன்ட்டு. அதுவே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் தான் சொல்லுவாங்க, டோன்ட் சீ ஜாப், இது ஜாபா பார்க்காதீங்க, இது சர்வீஸா பாருங்க, இட்ஸ் அ பிளெஸிங். ஒரு கல்யாணம் ஒரு புண்ணியம், அதை மாதிரி நம்ம சர்வீஸ் பண்ணணுன்ட்டு. ஸோ இதுதான் இப்போ மேட்ரிமோனி வந்து, இப்போ வந்து மேட்ரிமோனி லைஃப் மாதிரி, இது பேஷன் அண்ட் பர்பஸ். நான் சொல்லுவேன் அது எனக்கு இது மூணா கல்யாணம் நடந்தது, அதெல்லாம் சொல்லுவேன் நான். married through matrimony. I got married through matrimony. I'm married to matrimony.com. So matrimony.com is my life and purpose. அது மாதிரி இப்போ லைஃப் அண்ட் பர்பஸ் பேஷன் சொல்லுவோம். இதே வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா அது ஒன்றும் கிடையாது. எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சைட். 20 people say follow your passion. ஆக்சுவலி எது நீங்க சக்சஸ் ஆறீங்களோ that will become a passion actually. இன்ஃபேக்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபாலோ வாட் யூ ஆர் குட் அட். அதை நீங்க உங்களுடைய முழு திறமை வந்து பண்ணுங்க. அது எது சக்சஸ் ஆகும் that will become a passion. எனக்கு மேட்ரிமோனி அப்போ வந்து பேஷன்லாம் கிடையாது, நம்மளால ஐடியாவே கிடையாது. 1997 வந்து யூஎஸ் எடுக்க சொல்ல இந்த இன்டர்நெட் கம்பெனிஸ்லாம் நிறைய வந்திருந்தது, யாகு, இந்த அமேசான், மெனி இன்டர்நெட் கம்பெனி வர சொல்ல நம்மளே எதாவது பண்ணலான்ட்டு ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். ஆனால் என்ன ஆரம்பிக்கணும்னு தெரியல எனக்கு. நிறைய பேர் ஸ்டார்டிங் ப்ராப்ளம், ஆண்டர்பிரனர் ஆகணும்னு நினைப்பாங்க. ஆனால் எங்க ஆரம்பிக்கணும், ஒரு படம் வரையினா புள்ளி வைக்கணும், எங்க புள்ளி வைக்கணும்னு தெரியல எனக்கு. சரி, தமிழ்நாட்டுல இருந்து போயிருக்கோம், சரி தமிழ் சைட் என்ன பண்ணலாமான்ட்டு சர்ச் பண்ணி பார்க்க நிறைய தமிழ் சைட் இருக்கு ஆல்ரெடி. என்னடா இவ்வளவு தமிழ் சைட் இருக்கு, நம்ம யோசிச்சுட்டு நம்ம தான் முதல்ல பண்ண போறோம் பார்த்தா நிறைய பேர் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் எல்லாம் பார்த்தா எல்லாம் அந்த கண்டென்ட் போட்டு வச்சிருக்காங்க. சரி, நம்மளுக்கு நல்லா ப்ரோக்ராமிங் தெரியும், ஏன் நம்ம வந்து அப்ளிகேஷன் கொடுக்கலாம், தமிழ் கேலண்டர், ஃபெஸ்டிவல் ரிமைண்டர், அது மாதிரி ஒரு சர்வீஸும், தமிழ் மேக் ஃப்ரெண்ட்ஸ், ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ற சர்வீஸ், நீங்க வந்து ரிக்வஸ்ட் போட்டீங்கன்னா எல்லா டிராவல் ஏஜென்ட்டுக்கு போவோம். அது மாதிரி ஒரு சர்வீஸா பண்ணிட்டு இருந்தேன், அந்த தமிழ் மேக் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஆரம்பிச்சா ஒரு மேட்ரிமோனி செக்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம். நான் முதல்ல வந்து ஒரு $10 இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி தான் ஆரம்பிச்சேன். நான் அப்படியே பார்ட் டைம் டே நைட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சும்மா இது ஃப்ரீ சைட் தான், இந்த 1 man ஷோ அப்படியே பண்ணிட்டே இருந்தேன். எண்ட் ஆஃப் 99 வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ரிமோனி சர்வீஸ்ல வந்து நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் கெட்டிங் மேரிட். நிறைய பேர்னா ஒரு கொஞ்சம் பேர். இப்போ தோணுச்சு நம்ம வந்து தமிழ் சைட் நடத்திட்டு இருக்கோம், இந்த மேட்ரிமோனி சர்வீஸ் வந்து யூஸ் பண்றாங்க, தமிழ் ஆள் கல்யாணம் பண்ணா தமிழ் சைட்டுக்கு வராங்க, அப்பயே நம்ம தமிழ் மேட்ரிமோனி ஆரம்பிக்கலாமே அப்படின்ட்டு. நான் ராயபுரத்துல இருந்து பாத்தீங்கன்னா என்னோட நெய்பர்ஸ் இங்க பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல பார்த்தா இந்த சைடு ஒரு தெலுங்கு பீப்புள், இந்த சைடு தெலுங்கு பர்சன். எப்ப பார்த்தாலும் பக்கம் 2 சைடு தெலுங்கு வந்துட்டே இருக்கும் எனக்கு. அதனால வந்து தமிழ் மேட்ரிமோனி, தெலுங்கு மேட்ரிமோனி 2 பண்ணலாம் தான் முதல்ல ஆரம்பிச்சேன் நான். சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சரி எல்லா சைட்டும் போடலான்ட்டு அண்டர் த பிராண்ட் பாரத் மேட்ரிமோனி, மராத்தி மேட்ரிமோனி, குஜராத்தி மேட்ரிமோனி, 15 சைட்டை போட்டு அண்டர் த பிராண்ட் பாரத் மேட்ரிமோனி வந்து 2000. முதல்ல வந்து தமிழ் சைட் வந்து ஏப்ரல் 14 தமிழ் நியூ இயர் அன்னைக்கு ஆரம்பிச்சேன். தமிழ் மேட்ரிமோனி ஏப்ரல் 14, 2000 தமிழ் நியூ இயர் அன்னைக்கு. தமிழ் நியூ இயருக்கு எனக்கு வந்து ரீசெண்டா வந்து ஒரு புதுசாக வீடு கட்ட போனோம், அது வந்து பூஜை வந்து ஏப்ரல் 14. சரி, எங்களுக்கு ஸ்பெஷலுங்க அது தமிழ் நியூ இயர் அன்னைக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு இதுவும் போட்டு விட்டோம் ஒரு வீடு கட்டுறதுக்கு. ஸோ 2000 ஃபுல்லாக அந்த எல்லா மேட்ரிமோனி சைட் ஆரம்பிச்சு பாரத் மேட்ரிமோனி இந்த பிராண்ட்ல இது பண்ணிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் லே ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் டைம்ல பிஸ்னஸ் வந்து ஐடியாவே கிடையாதுலேருந்து ஐடியா ஆரம்பிச்சு மேட்ரிமோனி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனா பார்த்தேன் நான், நம்ம தனியாக எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் ரன் பண்ணலாமான்ட்டு. ஸோ வித் நோ ஐடியா பிகம் நவ் பேஷன் ஆயிடுச்சு. ஒரு பீரியட் டைம் அந்த வளர அது இன்னும் ஃபர்தர் இன்வெஸ்ட் பண்ணி எஃபர்ட் டைம்லாம் போட்டு ஒரு சக்ஸஸ் வந்தோடனே இந்த பேஷன் பிகம் அ பர்பஸ். ஸோ ஆண்டர்பிரனர் என்ன சொன்ன, ஐடியா தெரியல பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஏதோ ஸ்டார்ட் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, eventually able to find out இதுதான் நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு. somewhere you have to begin. ஓகே, 2.5 years ஆச்சு எனக்கு வந்து அந்த தமிழ் சைட் ஆரம்பிச்சு அந்த என் ஐடியா கண்டுபிடிச்சு 2.5 years ஆச்சு. அந்த 2.5 years தான் டே நைட் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். டைம் அவருக்கு 6 o'clock இந்த மார்னிங் அதாவது ஒரு ஃபியூ ஹவர்ஸ் தான் தூங்க வச்சிங்களேன், அந்த அது மாதிரி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அது 1 man ஷோ தான்.
ஸோ பீப்புள் ஆண்டர்பிரினர் வந்து என்ன வச்சுங்க, எங்கேயோ ஆரம்பிங்க, வில் கெட் அன் ஐடியா. அந்த ஐடியா வந்து யூ கேன் மேக் இட் சக்ஸஸ்ஃபுல். சக்ஸஸ் ஆனால் தட் கேன் பிகம் யூ கேன் பிகம் பேஷனேட். பேசிக்கலி நீங்க எது வந்து சக்ஸஸாக இருக்கும் ஆனால் அந்த தட் பிகம் எ பேஷன். வாட் யூ பிகம் சக்ஸஸ்ஃபுல் with, you can become passionate about it. You will automatically become passionate about it. And the passion over a time become purpose. And today matrimony sees a purpose. So no idea to idea to purpose, passion to purpose and all that. So that has been the journey. Again, and journey over 20 years I went through so many challenges. Initially on the chin office or teen ஆரம்பிச்சு 300 square feet ஆரம்பிச்சு, and I got laid off. 2000 வந்து வேலை பண்ணிட்டு இருந்தேன். .com bubble பஸ்ட் ஆச்சு. இந்த பார்ட் டைம்ல பிசினஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த சைட்டு மூலமா கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் வீடு கட்டிட்டு இருக்கோம். அந்த சமயத்தில் வந்து 2000 இந்த .com பபுள் மஸ்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து ஐ வாஸ் லேட் ஆஃப் அஸ் அ கன்சல்டன்ட். பண்ணிட்டு என்ன வந்து ஜாப் போகலாமா இல்லை பிஸ்னஸ் பண்ணணுமா, இன்னும் டிப்பிக்கல் ஒரு கல்யாணம் ஆயிருக்கு, வீடு கட்டிட்டு இருக்கோம், பிஸ்னஸ் பண்ண ஆசை. ஆனால் அது மாதிரி ஒரு காட்டப் எனக்கு வந்து உள்ளுணர்வு சொல்லுது இந்த பிஸ்னஸ் தான் போகணுன்ட்டு. ஸோ ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், அம்மா எனக்கு ஒரு 3 வருஷம் டைம் கொடுமா, ஐ எம் குட் இன் ப்ரோக்ராமிங், நான் பிசினஸ் பண்றேன், ஒர்க் ஆகலாம், திருப்பி வந்து ஐ நோ தட் ஐ கேன் கெட் இட் ஜாப், ஏன்னா ஐ எம் வெரி குட் இன் ப்ரோக்ராமிங், ஜாப் கிடையாது பிரச்சனை கிடையாது. ஒய்ஃப் ஆர் சப்போர்ட்டிவ். கொஞ்சம் கன்சர்ன் இருந்தது, சரி அவன் சக்ஸஸ் ஆகும்னா அது மாதிரி இருந்திருக்கலாம், ஓகே, பிகாஸ் இந்த ஃப்ரீ சர்வீஸாக ரன் பண்ணிட்டு இருந்தேன். சரி அப்போ வந்து 2000 பெய்ட் சர்வீஸாக மாற்றிட்டோம். அப்புறம் வந்து ஃபுல் டைம் பிஸ்னஸில் வந்துட்டு அப்புறம் யூஎஸ்க்கு இங்கே வந்து போயிட்டு இருந்தேன். 2004 வந்து மூவ் பேக் டு இந்தியா. நான் ரொம்ப கிளியர் ரைட் ஃப்ரம் தி பிகினிங் இந்தியாவுக்கு வந்துட்டு, அப்பயே வந்து ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பேன். ஸோ அதில் வந்து க்ரீன் கார்டு வாங்கின தவிர எல்லாம் ஐடென்ட் டேக் சிட்டிசன்ஷிப் பண்ணலாம். வீட்டில் அங்கேருந்து வாங்கவே இல்லை. இந்தியாவுக்கு வந்துட்டு அப்புறம் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அப்புறம் ஃபண்ட் ரைஸ் பண்ணோம். அப்புறம் பிகம் ஐபிஓ. அதுக்கப்புறம் அந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா so many challenges, so many success. It has been அந்த 21 yearsல பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் ஜேர்னி. ஸோ அதாவது நீங்க சொன்னது ரொம்ப அழகா இருந்தது முருகவேல். வாட் யூ ஆர் குட் அட், அதுல நீங்க தொழில் பண்ணீங்கன்னா சக்சஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் மிக அதிகம் இல்லையா? அதுதான் சொல்ல வந்தீங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் மிக அதிகம். எதுல நீங்க வெற்றி காண்கிறீர்களோ அதுவே வந்து இட் பிகம்ஸ் யுவர் பேஷன். அப்படி அந்த கண்டிப்பா பேஷனே ஆட்டோமேட்டிக்கா அது வந்து உங்களுடைய லைஃப் பர்பஸாவே மாறிடும் அப்படிங்கிறீங்க. ரொம்ப 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 ஒரு அழகான ஒரு என்ன சொல்றது, ஒரு பார்வை, அழகான ஒரு பார்வை. அதாவது நீங்க சொல்ற மாதிரி பர்பஸ்ல இருந்து துவங்கி பின்னாடி பேஷன் வந்து, பேஷன்ல இருந்து துவங்கி நீங்க வெற்றியை கண்டு அதுல இருந்து நீங்க எதுல வளர்த்துக்கணும்னு பாக்குறத காட்டிலும் நீங்க எதுல சிறப்பா இருக்கீங்க அதுல இருந்து ஃபைண்ட் யுவர் பர்பஸ்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு, அதாவது உங்களுடைய வாழ்க்கையவே வந்து நீங்க பின்னோக்கி பார்த்து அதை சொல்றீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு சில பேருக்கு தெரியும் மாறன் இதுதான் பண்ண போறேன்ட்டு. எனக்கு வந்து லைஃப்ல பார்த்தா அப்படிலாம் ஒரு ஐடியா கிடையாது. புள்ளி போட்டேன், அதுக்கப்புறம் கோலம் போட்டாச்சு. அந்த போட சொல்ல நிறைய சேலஞ்சஸ், நிறைய திங், அதை வந்து கண்டினியூஸா லேர்ன் பண்ணி கண்டினியூஸா இம்ப்ரூவ் பண்ணி, அது வந்து கண்டினியூஸ் த்ரைவிங். ஓகே, ஒரு ஆண்டர்பிரனர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த த்ரைவிங் இருக்கணும், அந்த கண்டினியூஸ் லேர்னிங் இருக்கணும், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். ஸோ இப்போ முருகா, நீங்க வந்து உங்களுடைய இந்த 20 ஆண்டு கால பயணத்துல பாத்தீங்கன்னா எந்த தொழில் எடுத்துக்கிட்டாலும் வந்து கஷ்டங்கிறது சிலது இருக்கதான் செய்யும் இல்லையா? ஏதாவது ஒரு கஷ்டமே இல்லாத ஒரு தொழில பயணிச்சவங்க யாருமே கிடையாது. அப்படி ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன். யாருமே கிடையாது. எந்த வாழ்க்கையிலுமே யாருக்குமே அப்படி கிடையாது. எந்த பயணமுமே அப்படி கிடையாது. கண்டிப்பா. இப்போ நான் உங்களுடைய இந்த 20 ஆண்டு கால பயணத்திலையும் நிச்சயமா பாத்தீங்கன்னா பல கடுமையான தருணங்கள் வந்திருக்கும். அதுல மிக மிக கடுமையான தருணம் எது? அந்த தருணத்துல நீங்க உங்க தொழிலுக்கு செய்த ஒரு 10 விஷயம் இல்ல ஒரு 5 விஷயம் என்னவா இருக்கும்? இது வந்து இதுல பாக்குற பல பேருக்கும் அந்த மாதிரி ஒரு தருணங்கள் ஏற்படலாம். சோ அப்ப அவங்க என்ன செய்யணும்? அந்த ஒரு what are the top 5 things or top 10 things அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க? நீங்க சொன்னது கரெக்ட் மாறன். ஏன்னா எந்த ஆண்டர்பிரனர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணாம சக்சஸ் ஆக முடியாது. ஓகே, ஸோ அது வந்து கண்டிப்பா எல்லாரும் சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அது ஸ்டீவ் ஜாப்ஸா இருந்தாலும் சரி, அது வெதர் மார்க் ஜக்கர்பர்க் இருந்தாலும் சரி, எல்லாரும் இதோட எவ்ரியோட கான் டு சேலஞ்ச். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத் ரைட் டில் 2006 வரைக்கும் ஹார்ட் ஒர்க் போட்டேன். டிட் ஃபேஸ் மச் சேலஞ்ச். 2006 2008 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் எக்ஸ்பாண்டிங் இந்த பிஸ்னஸ், ஸ்கேலிங் ஆஃப் த பிஸ்னஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிமோனி மட்டும் பண்ணாமல் அப்போ வந்து 2006 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஃபண்டிங் ஆனதுக்கப்புறம் சரி மேட்ரிமோனி வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இது மேட்ரிமோனி பார்த்தீங்கன்னா வந்து லைஃப் லாங் கஸ்டமர்லாம் கிடையாது. ஒரு 3 மாதம் 6 மாதம் தான். கல்யாணம் முடிச்சோடனே எக்ஸிட் வெப்சைட். எங்களை பொறுத்தவரைக்கும்
ஹாப்பி டு லூஸ் கஸ்டமர் சொல்லுவேன் நான். எவ்ரிபடி வாண்ட்ஸ் தே வாண்ட் ரிட்டைன் தி கஸ்டமர். எங்களை பொறுத்து ஓகே கஸ்டமர் வெளில போனா ரொம்ப சந்தோஷம், ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சு அது மாதிரி. கல்யாணம் ஆனா தான் வெளியில போவாங்க கஸ்டமர். வாண்ட் பீப்புள் டு கெட் மேரிட். எங்களை பொறுத்து தட்ஸ் a happy thing. ஸோ அப்போ வந்து 2006 வந்து சரி இப்போ அது வந்து ஷார்ட் டைம் டியூரேஷன், லைஃப் லாங் மெம்பர்ஷிப் கிடையாது. இதே மாதிரி ஏஜ் குரூப் தான் வந்து மற்ற நீட்ஸ் இருக்கு, ப்ராப்பர்ட்டி, ஜாப்ஸ், ஆட்டோமொபைல். 2006 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபண்டிங் வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் நிறைய வெப்சைட் ஆரம்பித்தோம். ஜாப் போர்ட்டல், ப்ராப்பர்ட்டி போர்ட்டல், ஆட்டோமொபைல் போர்ட்டல், கிளாஸ்ஃபைட் போர்ட்டல் நிறைய ஆரம்பித்தோம். 2008 செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஃபண்டிங் வாங்கணும். அப்போ குளோபல் ஸ்லோ டவுன் வந்தது 2008. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், குளோபல் ரிசெஷன் ஒன்று ஆரம்பிச்சது. இந்தியாவில் ஸ்லோ டவுன் தான், பட் குளோபல் ரிசெஷன். அப்போ வந்து இந்த போர்ட் மீட்டிங்ல வந்து இன்வெஸ்டர் எல்லாம் சொல்றாங்க, கம்பெனியில் அவ்வளோ பணம் கிடையாது, இவ்வளோ கம்பெனிலாம் ரன் பண்ண முடியாது, ஸோ யூ ஹேவ் டு ஷட் டவுன் த பிஸ்னஸ் ஆர் கைண்ட் ஆஃப் லே ஆஃப் பீப்புள் அது மாதிரி. ஏன்னா வந்து இருக்கிற பணத்தை வச்சு ஓட்டணும்னா எல்லாம் பண்ணாதான் வந்து we can able to survive அது மாதிரி. ஏன்னா அப்போ வந்து ஃபண்டிங் என்விரான்மெண்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. அதுதான் என்னுடைய மோஸ்ட் சேலஞ்சிங் பீரியட் இன் மை லைஃப். ஏன்னா வந்து அது வரைக்கும் ஒரு ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது. ஒரு ஐடியா ஆரம்பித்தோம், ஒரு பிஸ்னஸ் வந்து 20 கோடி பிஸ்னஸ், ஒரு 30 கோடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ தான் இன்ஃபேக்ட் ஐ வாஸ் நெகோஷியேட் போர்டு, எல்லாம் பண்ண முடியாது, அது மாதிரி க்ளோஸ் பண்ண முடியாது, அது மாதிரி இல்லை இவரை சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர் யூ கேன் டூ இட் அது மாதிரின்ட்டு. அந்த சமயத்து தான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிறைய பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணோம். அது சேலஞ்ச். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு க்ளோஸ் பண்ணுறது வந்து சேலஞ்ச். இப்போ மாதிரி ஒரு என்வரான்மெண்ட் இருந்தா அப்போ என்ன வந்து நிறைய ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கலாம். சம் ஆஃப் த பிஸ்னஸ் வந்து நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்க முடியும். அப்போ இருந்த சூழ்நிலை அது மாதிரி வேற கிடையாது. அப்போ வந்து ஃபண்டிங் அவ்வளோலாம் கிடையாது. நாங்கள் வந்து ஒரு மொத்தம் 20 மில்லியன் தான் ரைஸ் பண்ணோம். இன்னைக்கு பார்த்தா 100 மில்லியன் ரைஸ் பண்ணுறது, $1 பில்லியன் ரைஸ் பண்ணுறது கூட அந்த அளவுக்கு என்வரான்மெண்ட் இருக்கு, எக்கோ சிஸ்டம் இருக்கு. ஸோ அப்போ வந்து லெட்டிங் கோ பீப்புள் கிட்டத்தட்ட ஒரு 300 பேரை வந்து வேலையை விட்டு அனுப்பணும். ஓகே, அந்த சார் நிறைய பேட் ப்ரெஸ் ஆல்சோ. இதை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளாக் போஸ்ட் அது மாதிரி இன்ஃபேக்ட் சம்டைம் வச்சிருப்பாங்க. எப்படின்னா வந்து ஒன்ஸ் ஐ கோ அண்ட் ரீட் இட், ஓகே எது மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ இந்த கம்பெனி சக்ஸஸ் ஆகுது, ஓகே இந்த பணம் கிடையாது, கம்பெனியில் சேலரி கொடுக்குது, ரூமர்ஸ் வேற. ஸோ அது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கோ த்ரூ சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா சரியா ஹேண்டில் பண்ண கூட தெரியல. இல்லையா பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஓகே, அது இப்போ வந்து சரியா பண்ண முடியும், யூ நோ ஹவ் டு டூ இட். அந்த சமயத்தில் ஏதோ பண்ணோம், அந்த நிறைய ப்ரெஷர். ஒரு சைடு இன்வெஸ்டர் பிரச்சனை, ஒரு சைடில் வந்து விட்டு போன எம்ப்ளாயி வந்து அது ஒரு சேலஞ்சஸ் இருக்கிற வந்து உள்ள வந்து கன்சர்ன், இந்த கம்பெனி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குமா, சேலரி கொடுக்க முடியுமா. ஸோ ஆல் திஸ் திங்ஸ் வந்து எல்லாம் போயிட்டு இருந்தது. அந்த ஒரு 6 months பீரியட்ல பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஒரு டிபார்ட்மெண்ட்லும் போயிட்டு ஐ ஸ்டடிட் ஈச் அண்ட் எவ்ரி ஏரியாஸ், எப்படி வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து ஒரு எஃபிஷியண்டாக ரன் பண்ண முடியும்ட்டு. அதுக்கு முன்னாடி வரையும் பார்த்தீங்கன்னா மாறன், ஐ வாஸ் அன் ஆண்டர்பிரினர். என்னுடைய ஏரியாவை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். டெக்னாலஜி அண்ட் ப்ராடக்ட், மார்க்கெட்டிங்கோ சரி, ஃபைனான்ஸ் சரி, ஹெச்ஆர் சரி, மற்ற ஏரியாவுக்கு எதுவும் போகல. அந்த சமயத்தில் வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டை வந்து நல்லா டீட்டெயிலாக வந்து இது பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா வி ரியலைஸ் தட் நாங்கள் வந்து தேவையில்லாமல் நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. அப்போ 1.5 கோடி பெர் மந்த் மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணுது. அப்போ அது அப்படியே வந்து ஆப்டிமைஸ் பண்ணி 50 லட்சம் மாற்றினேன். அது மாதிரி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணது பிஸ்னஸ் அதெல்லாம் பண்ணிட்டு வித்தின் 6 months பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட் டர்ன் ஓவர் பண்ணியாச்சு. அப்போ நிறைய பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணதால ஓகே தட் கிவ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ மேட்ரிமோனி நிறைய பண்ண ஆரம்பித்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டில் 2008 வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டர்பிரனர் சொல்லுவேன் நான். அவர் நாட் சிஇஓ. இன் மை வியூ பார்த்தீங்கன்னா சிஇஓ டிஃப்ரெண்ட் தென் ஆண்டர்பிரனர். ஒரு ஆண்டர்பிரனர் ஸ்ட்ரென்த்துக்கு அதை வச்சு ஆரம்பிப்பாங்க. ஒரு சிஇஓன்னா வி ஷுட் மேனேஜ் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ரைட்லி. ஓகே, யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆல் த ஏரியாஸ். ஓகே, அட்லீஸ்ட் டு த பாசிபிள் எக்ஸ்டென்ட். என்னை பொறுத்த சொல்லாது வந்து சொல்ல கேட்டர்பில்லர் பிகேம் பட்டர்ஃப்ளை. அந்த 6 மாதம் வந்து பார்த்தா சம்டைம் நைட்ல வந்து ஏந்துட்டு எப்படா அந்த கம்பெனி நட்ட போட்டு அது மாதிரி we get in the middle of the night and see, look, it's a challenging situation. Okay, I went through those moments. Okay, and ஒரு 6 months period வந்து it was a complete turnaround. That gave me a lot of in the learning, in the confidence. Company எவ்வளவு பெரிய ஆனாலும் அந்த ஒரு challenge what I went through, that gave me that so much of understanding, learning that எவ்வளவு கம்பெனி பெரிய ஆனாலும் எந்த சைஸ் வந்தாலும் அதை லர்ன் பண்றதுக்கான ஒரு லேர்னிங் அப்போ கொடுத்தது. ஸோ தட் வாஸ் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங் பீரியட். ஸோ லாஸ்ட் இயர் கோவிட்லாம் வந்தது, எங்களை யாரும் பண்ணது தான், அதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஈஸியாகவே பண்ணிட்டு நாங்கள். ஸோ அந்த அளவுக்குலாம் சேலஞ்ச் கிடையாது. ஏன்னா இது நான் கம்பெனி ப்ராஃபிட்டபிள் அண்ட் சக்ஸஸ்ஃபுல். ஸோ தட் வாஸ் மை டர்னிங் பாயிண்ட். என் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா மாற நான் சொல்லுவேன் என்னன்னா அன்இன்டெண்டட் கான்சிக்வன்சஸ் அது வந்து ஒரு கேன் கிரியேட் அ ஃபார் பெட்டர் ரிசல்ட் சொல்லுவேன் நான். தெர் ஆர் இன்டெண்டட் கான்சிக்வன்சஸ். நம்ம எதிர்பார்க்காம நடக்கிறது ஒன்று, எதிர்பார்க்காம நடக்கிறது தெரியுமா, அது வந்து பார்த்தீங்கன்னா we should treat the God's blessing மாதிரி நினச்சிக்கணும். ஏன்னா அது வந்து ஏதோ ஒரு டர்னிங் பாயிண்ட் கொடுக்குறதுன்ட்டு. அதை எல்லாத்தையும் வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறதே வந்து ஒரு பிளெஸ்ஸிங்காக ரிசீவ் பண்ணணும்.
ஏதோ நடப்பதெல்லாம் நன்மைக்கு அல்லது என்ன லேர்னிங் இருக்கு. அந்த சமயத்தில் போஸ்ட் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஆனால் நம்ம எஃபர்ட்டை போட்டால் தட் குட் மீன் டர்னிங் பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ தேர் ஆர் மெனி இன்சிடென்ட்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்காத மாதிரி நடந்த இன்சிடென்ட்ஸ். அந்த இன்சிடென்ட் அக்செப்ட் பண்ணி நம்மளால என்ன எஃபர்ட் பண்ணி போட முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்சிடென்ட்ஸ் அப்போ சேலஞ்சிங்கான இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா தோஸ் இன்சிடென்ட்ஸ் ஆர் டர்னிங் பாயிண்ட். ஓகே, ஸோ இட் கால் நாட் எண்ட் ஆஃப் த ரோட்ஸ், பெண்ட் ஆஃப் த ரோட், பெண்ட் மாதிரி. ஓகே, அது மாதிரி நம்ம வந்து மெனி சென்ஸ் இன்சிடென்ட்ஸ் மை லைஃப். இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு அக்செப்ட் பண்ண வாட் எவர் ஆப்ப நடப்பதெல்லாம் நன்மைக்குன்ற ஒரு 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 திங்கிங் இருக்கணும். ஆனால் வந்து நம்ம எஃபர்ட் போடணும். நம்ம முயற்சி வந்து விடக்கூடாது. நம்ம முயற்சி வந்து 100% போட்டுட்டு அது என்ன நடக்குதோ அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஏதோ ஒரு காரணத்துக்கு நடக்குது. ஓகே, மேபி நம்ம நிறைய எஃபர்ட் போடணுமா, சரி, இல்லை அந்த பிஸ்னஸ் வந்து சரியா இல்லை விடணுமா, சரி, ஏதோ ஒரு டீச்சிங் இருக்கு அதுல. ஸோ ரொம்ப ஃபேண்டாஸ்டிக். அதாவது எதுவும் இது வந்து எண்டு கிடையாது, இது ஒரு பெண்டு அப்படின்ட்டுங்க. ரைமிங்கா வேற இருக்கு நீங்க சொல்றது. அதாவது ஒரு 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 கிரைசிஸ் அப்படிங்கிறது வர்றப்போ அந்த ஸ்டேயிங் பவர்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது அந்த ஸ்டேயிங் பவர், அதாவது எவ்வளவு காலம் நம்ம அதை வந்து தாங்கி நிக்கிறோம், எவ்வளவு உறுதியோடு அதை நம்ம எதிர்கொள்றோம். நமக்கு எல்லா கேள்விகளுக்கும் சில சமயங்கள்ல பதில் இருக்காது. ஆனா அந்த பதில்களை நோக்கி போகணுன்ற ஒரு திண்மை, கன்விக்ஷன், அதை மட்டும் நம்ம வச்சுட்டு அப்படியே பயணிக்கிறப்போ விடைகள் தானா கிடைக்கும் அப்படிங்கிறீங்க. கண்டிப்பா. தாமஸ் ஆல்வா எடிசனோட ஃபேமஸ் கோட், the great mistake of fallacy சொல்றாரு, the many people did not realize how close they were to success when they decided to give up. ஓகே, அதாவது 99 டிகிரி வரையும் பார்த்தீங்கன்னா தண்ணி பாயில் ஆகாது. 1 more degree it's a boiled water. ஓகே, அதால வந்து இது ஆனா குட் ஆல்சோ வி ஷுட் நோ தட். ஓகே, ஸோ எப்போ குட் பண்ண உங்களுக்கு தெரியணும். பட் ஆனால் நிறைய பேருக்கு வந்து எஃபர்ட் வந்து அந்த ஒரு பாயிண்ட் வந்து விட்டுருவாங்க. அது தட் குட் ஹவ் பீன் the turning point. அந்த வெற்றிங்கிறது ரொம்ப நெருக்கமான ஒரு நிலையில இருக்கலாம். ஆனா அந்த சமயத்துல வந்து அப்படி பின்வாங்கி பல பேர் போயிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னா, ஐ ஃபாலோ மை குரு மாத்ரி, அவர் சொல்லுவார் அது என்னன்னா, பியாண்ட் தி இமேஜினரி ஃபினிஷிங் லைன். ஓகே, லிமிட்லெஸ் பாசிபிலிட்டிஸ் அவர் சொல்லுவார். தி இமேஜினரி ஃபினிஷிங் லைன் இருக்கும். எல்லாரும் படிச்சிருக்க சொல்றது, நம்ம வந்து நைட்ல படிக்க சொல்ல பார்த்தேன் ஒரு பாயிண்ட்ல தூக்கம் வரும், அப்படியே கண்ணை மூணுனா நம்ம தூங்கிடும், அது மாதிரி இருக்கும். ஸ்டே புட். ஓகே, ஒரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க தூங்க முடியாது, அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு நேரம் படிக்கலாம். ஓகே, நீங்க அதே மாதிரி ஜாகிங் பண்ண சரி, அட் அ பாயிண்ட் வச்சு ஃபீல் தட் இதுக்கப்புறம் முடியாதுன்னு தோணும், ஸ்டே புட், அதுக்கப்புறம் யூ கேன் ரன் as long as you want. That's called imaginary finishing line. Imaginary finishing line என்றது வந்து as the வந்து nature way of or God's way of differentiating between so-called runners and the winners. ஓகே, யார் அந்த இமேஜினரி ஃபினிஷ் லைனை கிராஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து லிமிட்லெஸ் பாசிபிலிட்டிஸ் எக்ஸிஸ்ட் இன் ஆல் ரோட். ஸோ அது வந்து த நேச்சர் வே ஆஃப் செக்ரிகேட்டிங் த ஆர்டினரி வெர்சஸ் த எக்ஸ்ட்ராஆர்டினரி பீப்புள். நம்மள வந்து எஃபர்ட்டை போட்டுட்டே இருக்கணும் and take the outcome in a positive ways and keep learning and keep improving, keep expanding, keep exploring. So ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது வெற்றி படியில தொடணும்னா இயற்கை உங்களை வந்து எவ்வளவு சோதிக்கணுமோ அவ்வளவு சோதிச்சுட்டு தான் உங்களை அங்க போக விடுது, அதுக்கு முன்னாடி உங்களை அங்க போக விடாது. அதான் சொல்ல வரீங்க இல்லையா? கண்டிப்பா. வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. முருகவேல், இன்னொரு பரிமாணத்தை நாங்க கொஞ்சம் அப்படியே பார்க்க விரும்புறோம். இப்போ நீங்க பிசினஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மேட்ரிமனி சைட் நீங்க ரன் பண்றீங்க இல்லையா? சோ இது வந்து யார் வேணாலும் இதை வந்து உருவாக்கிடலாம். இது ஒன்றும் பெரிய நம்ம இதை செய்யவே முடியாத ஒரு விஷயம் கிடையாது. பிளஸ் உங்க துறையில ஏற்கனவே பல பேர் காம்படிஷன்ல இருக்கிறாங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு .com அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட லிஸ்டட் கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா 2 நிறுவனங்கள் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஒன்னு நோக்கரி வந்து அந்த .com காலத்துல ஆரம்பிச்சது, வெற்றிகரமாக இன்னைக்கு லிஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு பாரத் matrimony.com உருவெடுத்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து பல காம்படிஷன், இவங்க 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா காம்படிஷன் பலமா பல்லாயிரம் பேர் ட்ரை பண்ணிருக்காங்க, ட்ரை பண்ணவும் செய்ய போறாங்க. நீங்க எப்படி இதுக்கு வந்து ஒரு அகழி உருவாக்கிருக்கீங்க? ஆங்கிலத்துல மோட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு உங்களுடைய காம்படிஷனை வந்து நெருங்கவே விடாமல் என்ன மாதிரி அப்படி ஒரு அரண்களை செய்து வச்சிருக்கீங்க நீங்க? ஏன் என்ன அரண்கள்னால அப்படி உங்களை தொடவே முடியல அந்த இடத்துல? ஓகே, மல்டிபிள் ரீசன்ஸ் மாறன். ஓகே, ஒன்று வந்து காம்படிஷனை பொறுத்த வரைக்கும், இன்னொன்று வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் வந்து ஒரு காம்படிஷன் பற்றி சொல்லுவாங்க, த பிக்கஸ்ட் காம்படிஷன் அன்னோன் காம்படிஷன்.
இந்த known காம்படிஷன் ஃபைட் பண்றது ஈஸி. அதால ஆல் த டைம் த கம்பெனி ஆல்சோ வந்து டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் unknown காம்படிஷன். யாரு என்ன வரும் சொல்ல முடியாது. இப்போ ஆப்பிள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, டுடே லீடர் இந்த ஃபோன் யாருமே எதிர்பார்க்க மாத்திருக்க மாட்டாங்க. ஆப்பிள் வந்து தி கெட் இன்டு அ ஃபோன் மேனுஃபேக்சரிங். அதெல்லாம் வந்து நோக்கியா வாஸ் ரூலிங் த ரூல்ஸ் ஒன் பண்ண டைம். எங்க கம்பெனியை பொறுத்தவரை என்னென்ன மூவ் பண்ணிக்கிற பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று நாங்கள் பயணியர்ன்றதால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு மேற்பட்ட மெம்பர்ஸ் இருக்காங்க matrimony.com குரூப். ஓகே, அது மிகப்பெரிய ஒரு அலையன்ஸ் சைட்டை செட் பண்ணுறது ஈஸி, ஒரு மேட்ச் மேக்கிங் சைட்டை செட் பண்ணுறது ஈஸி. ஆனால் அந்த ட்ரஸ்ட் ஒரு அலையன்ஸ் பார்க்குற தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் மேட்ரிமோனி அது எங்களுடைய அதர் மேட்ரிமோனி சைட்ஸ் வீட்டை கம்யூனிட்டி பேஸ்ட் மேட்ரிமோனி சைட் அது மாதிரின்ட்டு. ஏன்னா எதுக்கு இங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க, தமிழ் மேட்ரிமோனியில் மட்டும் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சத்துக்கு மெம்பர் இருக்காங்க. இங்கே வந்தால் தான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், நிறைய சாய்ஸ் இருக்கும். நெட்வொர்க் எஃபெக்ட் மாதிரின்றது எதுக்கு இங்கே வராங்க, நிறைய சாய்ஸ் இருக்கு. இங்கே நிறைய கல்யாணம் நடக்கும், நிறைய பேர் இது மூலம் மேரேஜ் நடந்தாலும் வேர்ட் ஆஃப் மவுத் பப்ளிசிட்டி. இந்த நெட்வொர்க் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் எங்களை மாதிரி கன்சூமர் கம்பெனிக்கு வந்து வெரி வெரி தட் பிகம் ஹைலி டிஃபென்சிபிள். ஏன்னா சைட் ஆரம்பிக்கலாம், ஆனால் அந்த கெட்டிங் மெம்பர்ஸ் டு ரிஜிஸ்டர் எனி மேட்ரிமோனி சைட்ல வெரி வெரி டிஃபிகல்ட். கிட்டத்தட்ட ஒரு 90% வந்து எங்களுக்கான மெம்பர் கிட்டத்தட்ட ஒரு குவார்டர்ல வந்து கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் மெம்பர்ஸ் வந்து எங்க சைட்ல 15 லட்சம் மெம்பர்ஸ் வந்து சைன் அப் பண்றாங்க எங்க மேட்ரிமோனி குரூப்ல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோர் தென் 90% பார்த்தீங்கன்னா வந்து டைரக்டா எங்க பிராண்டை டைப் பண்ணி எப்படி ஒரு யூடியூபோ ஒரு கூகுள் அது மாதிரி வந்து சிம்பிளி டைப் ஒரு பிராண்ட் நேம் அண்ட் கம் அண்ட் கிரியேட் அ ப்ராஃபைல். அது மற்றவங்களால வந்து பண்ண முடியாது. சைட்டை செட் பண்றது பிரச்சனை. அது வந்து கெட்டிங் எ மெம்பர் டு சைன் அப் இஸ் எ சேலஞ்ச். மற்றெல்லாம் வந்து சிஸ்டம் ப்ராசஸ் பீப்புள் டெக்னாலஜி மெனி அதர் திங்ஸ் அது. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்ரோச் பண்ணது, நான் வந்து ஒரு மேட்ரிமோனி சொன்ன மாதிரி ஒரு ஐடியாலாம் தோணிலாம் பண்ணல. தமிழ் சைட் ரன் பண்ணிட்டு இருந்தேன், அப்படிதான் வந்து மேட்ரிமோனி சைட் ஆரம்பிச்சேன். இன்ஃபேக்ட் இனிஷியலா வந்து நான் வந்து இந்த மல்டிபிள் சைட் போனது, இந்த தமிழ் மேட்ரிமோனி தெலுங்கு மேட்ரிமோனி அப்படிதான் ஆரம்பிச்சேன். ஏன்னா முதல்ல வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் பண்ண நினைச்சேன், அப்புறம் தெலுங்கு மேட்ரிமோனி போட்டேன் கனெக்ஷனால. அப்போ வந்து நிறைய பேர் இனிஷியல் வந்து இந்த மும்பைல இருந்தா இந்த ஏஜென்சி கிரியேட்டிவ் ஏஜென்சி கூப்பிட்டேன். நீனா ஸ்ட்ராட்டஜி தப்பு பாரு, காம்படிட்டர் பாரு, ஒரு பிராண்ட் நடத்திட்டு இருக்காங்க. ஓகே, நீ பாரு மல்டிபிள் பிராண்ட் இஸ் நாட் அ குட் ஸ்ட்ராட்டஜி. நீ வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி பாரத் மேட்ரி வந்து ரன் பண்ணி மற்றெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு. பட் somewhat I felt no it's segment based strategy is a good strategy. ஏன்னா தமிழ் மேட்ரிமோனி எதுக்கு வந்து தமிழ்நாட்டில் கனெக்ட் ஆகுதுன்னா அது லாங்குவேஜ் கனெக்ட் இருக்கு. தமிழ் மேட்ரிமோனி தமிழ் ஆளுங்களுக்கு அலையன்ஸ் பார்க்கறதுக்கான ஒரு சைட் அது. ஸோ ஐ ஃபெல்ட் somehow. ஆனால் இன்பிட்டு ஒரு தாட் என்ன மும்பைல இருந்து ஏஜென்ட்ஸ் சொல்றாங்க இது மாதிரின்ட்டு சிங்கிள் பிராண்ட் பெட்டர் ஸ்ட்ராட்டஜி அது மாதிரிட்டு ஒன் படம் இது கண்டெம்ப்ளேட்டிங் அது மாதிரி போகலாமான்ட்டு. அப்புறம் ஐ somehow stayed with the strategy. No, I think this is the best strategy. ஏன்னா வந்து இட்ஸ் ஆர் த கனெக்ட் and able to have the preferences or cultural preferences இது பண்ண முடியும்ட்டு somewhat I stayed on the strategy. Then 2004ல வந்து இந்த மேட்ரிமோனி சைட்ல ஓரளவுக்கு சக்சஸ் ஆக சொல்லி வந்து எனக்கு தோணுச்சு. அலையன்ஸ் வந்து லாங்குவேஜ் தமிழ் மேட்ரிமோனி இருக்கு, ஆனா இருந்தாலும் நம்ம ஊர்ல வந்து 95% பார்த்தீங்கன்னா அந்த அதே கம்யூனிட்டில தான் வந்து கல்யாணம் நடக்குது. அதெல்லாம் வந்து ஒரு தாட் ப்ராசஸ். நம்ம மேட்ரிமோனி வந்துட்டு இருக்கோம், ஃபியூச்சர்ல வந்து there could be a possibility of இந்த கம்யூனிட்டி மேட்ரிமோனி சைட்ஸ் கம்மிங். ஏன்னா எந்த பிசினஸ் சக்சஸ் ஆனா மாறன், there are two ways people attack the business. They attack in the bottom or attack in the top actually. Okay, so அதெல்லாம் வந்து அந்த பிசினஸ் எப்படி ப்ரொடெக்ட் பண்றது. ஓகே, they realize that the ப்ரொடெக்ட் பண்ண நாளைக்கு வந்து ஃபியூச்சர்ல கம்யூனிட்டி பேஸ்ட் மேட்ரிமோனி சைட் வரலாம். ஓகே, we see it as an opportunity as well as competition. அதனால எல்லா சைட்டும் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்றோம். பார்த்தா 300க்கு மேற்பட்ட சைட்டு, ரிலிஜன் பேஸ்ட் மேட்ரிமோனி சைட், கம்யூனிட்டி பேஸ்ட் மேட்ரிமோனி சைட் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு 2008ல அந்த when shut down various businesses, அப்போ வந்து 300க்கு மேற்பட்ட சைட்டை வந்து அதை ஆரம்பிச்சோம் அண்டர் த பிராண்ட் கம்யூனிட்டி மேட்ரிமோனி. கிறிஸ்டியன் matrimony.com, முஸ்லீம் matrimony.com, அது மாதிரி ஐயர் மேட்ரிமோனி, முதலியார் மேட்ரிமோனி, நாடார் மேட்ரிமோனி, பட்டேல் மேட்ரிமோனி, அகர்வால் மேட்ரிமோனி, டிஃபென்ஸ் மேட்ரிமோனி, டிவோர்சி மேட்ரிமோனி, இப்போ ரீசெண்டா டாக்டர்ஸ் மேட்ரிமோனி, அது மாதிரி ஒரு ரிலிஜன் பேஸ் கம்யூனிட்டி பேஸ். பிகாஸ் we saw as a competition, we also saw an opportunity. So அது ஒரு மோட். நெட்வொர்க் எஃபெக்ட் இஸ் மோட், brand is a moat, and plus that millions of member trust other mode, plus you are talking about all this எல்லா சைட்லும். அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பேஸ் இல்லாம வந்து அது வந்து we call it as a vertical segmentation. Okay, micro niche எங்களுக்கு செக்மெண்ட் ஹரிசான்டல் செக்மெண்டேஷன், வெர்டிகல் செக்மெண்டேஷன். அது இன்னொன்று வரேன் நான். இந்த வெர்டிகல் செக்மெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ செக்மெண்ட் மாதிரி ரிலிஜன், லாங்குவேஜ், கம்யூனிட்டி அதெல்லாம் பண்ணிட்டோம். பிளஸ் அந்த வெர்டிகல் செக்மெண்ட் ஹரிசான்டல் செக்மெண்ட் எப்படி பண்ணேன்னா இப்போ வந்து அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மேட்ச் மேக்கிங் மட்டும்தான் இருந்தது. ஸோ வி சாட் ஓகே, ஆன்லைன் மேட்ரிமோனியில் வந்து ஒரு 4000 ரூபாய் அது மாதிரி கொடுக்குறாங்க, அவங்களே வந்து அவங்கள ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி அவங்களே பார்க்கணும்.
we thought, okay, why don't we create elite matrimony? Rich and affluent people-க்கு வந்து ஒரு சர்வீஸ் பண்ணலாமேன்ட்டு அப்போ எலிட் மேட் ஆரம்பிச்சோம். அது ஒரு 3 months. ஓகே, அப்புறம் வந்து அசிஸ்டட் சர்வீஸ். ஓகே, ரிச் பீப்புள் டாப்ல ஒரு சர்வீஸ் பண்றோம், மிடில் ஆஃப் த பிரமிட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. we introduce assisted matchmaking service. ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வந்து உங்களுக்கு வந்து அலையன்ஸை பார்த்து பண்ணி கொடுப்பாங்கன்ட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா, the segment of the business, what it was simply bharatmatrimony.com, we created 4 businesses. The community-based matrimony site, plus assisted matchmaking service, a personalized matchmaking service, managed relationship manager, elite matrimony, exclusive matchmaking service for rich and affluent. So business அப்படி செக்மெண்ட் பண்ணிட்டு, so we create that as another mode அந்த மாதிரி. ஸோ பிசினஸ் இப்போ நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து enough and more modes கிரியேட் பண்ணிட்டோம். கம்யூனிட்டி மேட்ரிமோனி வந்து நான் வந்து கிரியேட் பண்ண ஒரு மோட்டா தான் கிரியேட் பண்ணோம். டுடே தட் பிகம் a highly successful business சொல்ல மாதிரி. ஸோ மெனி பிசினஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே மோட்டை கிரியேட் பண்ணுவாங்க. அந்த மோட்டே பார்த்தீங்கன்னா it become a large business actually. கிட்டத்தட்ட வந்து அது கேனிபலைசிங் மாதிரி தானே. நீங்க அந்த மேஜர் உங்களோட மெயின் சைட்ல இருந்து டிராபிக் குறைஞ்சதுன்னா உங்களோட இந்த சைட்டுகளுக்கு எல்லாம் வளர ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட ஒரு கேனிபலைசேஷன் மாடல் மாதிரி தானே உங்களுக்கு அது. அதாவது ஒரு சைட்ல இருந்து டிராபிக் குறைஞ்சதுன்னா இன்னொரு சைட்டுக்கு டிராபிக் கொடுக்கணும். ஆனா இன்னொருத்தர் செய்ததுக்கு பதிலா அது நீங்களே செஞ்சிடுறீங்க. அது கண்டிப்பா இது பெட்டர் யூ கேனிபலைஸ் பை யுவர் செல்ஃப் rather than someone cannibalizing your business. அது வந்து எந்த பிசினஸ் வந்து அது பண்ணணும். ஸோ அப்படிதான் ஆரம்பிச்சோம். இந்த லேர்னிங் பார்த்தீங்கன்னா மாதிரி நீங்கள் ஒன்று கேட்டீங்க, ஃபர்காட் ஆர்டர்ஸ். இப்போ நிறைய லேர்னிங் இருக்கு. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமானது. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து அது ஒரு மிக முக்கியமான ஆள் அந்த கம்பெனிக்கு. சிஇஓ should not become a bottleneck. நம்மளோட திறமையை வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துட்டே இருக்கணும். ஏன்னா வந்து கம்பெனி ஆரம்பிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தா ஒன்லி ப்ரோக்ராமிங் தான். எனக்கு வந்து நிறைய விஷயமும் ஒன்றுமே தெரியாது. இந்த P&L, பேலன்ஸ் ஷீட்டு, மார்க்கெட்டிங், சேல்ஸு, HR ஒவ்வொரு பீரியட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாலாம் உள்ள நுழைஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மெயின்லி பார்த்தீங்கன்னா லேர்னிங் த்ரூ புக்ஸ், லிசனிங் டு லீடர்ஸ். ஓகே, அந்த கண்டினியூஸ் லேர்னிங் ப்ளஸ் நெட்வொர்க்கிங் அது மாதிரி வந்து ஒவ்வொரு பீரியட் டைம் கண்டினியூ டு லேர்ன், கண்டினியூ டு டெவலப் மை செல்ஃப், ஸ்டில் டூயிங் இட். ஸோ அது மிக முக்கியமான பார்த்தீங்கன்னா CEO வந்து பார்த்தீங்கன்னா you should need to continuously learn and improve yourself because you should not become a bottleneck for the business. இன்னைக்கு வந்து ஒரு கம்பெனி வளர அதுக்கேற்ற மாதிரி லீடர்ஷிப் கொடுக்கணும்னா உங்க திறமையை நீங்க வந்து வளர்த்துக்கணும். ஸோ வந்து லேர்னிங் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஓகே, ரெண்டாவது வந்து பீப்புள். நோபடி கேன் மேக் இட் அலோன். வி நீட் எ ஸ்ட்ராங் டீம். அது ஹைரிங் ஒரு செப்பரேட் சப்ஜெக்ட் பை இட்செல்ஃப். ஓகே, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிசினஸ் ஆரம்பிப்பாங்க, ஒரு ஆரம்ப காலத்தில் ஒருத்தர் இருப்பாங்க, லாயலா இருப்பாங்க, தே ஸ்டக் வித் தட் பர்சன். ஒரு சில பேர் கண்டினியூஸா வளர்ந்துட்டு வந்தா பரவாயில்ல. ஓகே, ஒரு காலத்துல வந்து அவங்க வரல முடியலன்னா we have to get a replacement. நிறைய பேர் வந்து அந்த லாயல்ட்டி பிளஸ் காம்படென்சி அதுல வந்து ஸ்டக் ஆயிடுவாங்க. ஓகே, ஏன்னா லீடர்ஷிப் டீம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து we have the right leadership team. அதை ஹையர் பண்றது, அவங்கள வந்து மேக் them to succeed, அது ஒரு பார்ட். தென் த ரைட் ஸ்ட்ரக்சர் இந்த கம்பெனி பிளஸ் த ஸ்ட்ராட்டஜி. என்ன பொறுத்த க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் தெர் க்ரோத் ஸ்ட்ராட்டஜி, எப்படி வந்து பிசினஸை கண்டினியூஸா க்ரோ பண்ணி போறது. ஸோ ரன்னிங் த பிஸ்னஸ் எஃபிஷியன்ட்லி, ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ். ஒரு 10 லைன் சொல்லணும், there are so many areas வந்து so many learnings. ஸோ மெயினாக முக்கியமான பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸை பார்த்தா 3 தான் முக்கியம். த ஸ்ட்ராட்டஜி, ஸ்ட்ரக்சர், பீப்புள். ஓகே, என்ன ஸ்ட்ராட்டஜி? ஓகே, உங்கள் ஐடியா வந்து பிஸ்னஸ் சக்ஸஸ் என்ன ஸ்ட்ராட்டஜி? அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன உங்களோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர் வேணும். என்னை பொறுத்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒன்ஸ் இன் 6 months நீங்கள் ரிவ்யூ பண்ணணும். கரெக்டான ஸ்ட்ரக்சர் இருக்கா? ஒரு கேம் விளையாடுன்னு வச்சிங்களேன், அந்த கேம் வின் பண்ணால் அதுக்கு பிளேயர்ஸ் வேலை, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ரக்சர் போடணும். அந்த ஸ்ட்ரக்சருக்கான கரெக்டான பீப்புள் எடுக்கணும். பிசினஸ் பொறுத்த 3 இதான் மெயினா: ஸ்ட்ராட்டஜி, ஸ்ட்ரக்சர், பீப்புள். அந்த ஸ்ட்ராட்டஜி ஓகே வருஷம் அது வந்து ஒரு வருஷம் மாறிட்டே இருக்கும். இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜி பார்த்தா முன்னாடி பார்த்தா ஒரு ஐடியா எடுத்தா ரொம்ப நாள், இப்போ வந்து வருஷம் வந்து எவ்ரி குவார்டர் வந்து we have to ரீவிசிட் என்ன இது பண்ணணும்ட்டு. ஸோ கண்டினியூ புதுப்பிச்சுட்டே இருக்கணும் அது. ஸோ இப்போ நீங்க இன்னொன்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது எப்படி நீங்க வந்து அந்த வெள்ளத்து அணைது மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்து அணைது உயர்வுன்னு வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அதாவது ஒரு CEO தான் ஒரு நிறுவனத்தினுடைய வளர்ச்சியவோ அதனுடைய உயரத்தையோ அதனுடைய ஆழத்தையோ நிர்மாணிக்கிறது CEOங்கிறாங்க இல்லையா? சோ அதுதான் நீங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்தை முன் வச்சீங்க. நீங்க எவ்வளவுக்கு வளர்றீங்களோ அது அளவுக்கு தான் pretty much your organization also grows அப்படிங்கிறீங்க. இல்ல நீங்க வளரலன்னா ஆர்கனைசேஷனுக்கு நீங்களே ஒரு பெரிய முட்டுக்கட்டை ஆயிருவீங்க. அதுதான் வந்து ஒரு நிதர்சனம். இப்போ இந்த ஒரு
மாற்றத்துக்கு இப்ப நீங்க முருகவேல் பாத்தீங்கன்னா 2000ல இருந்த முருகவேலும் இன்னைக்கு இருக்கிற முருகவேலும் நிச்சயமா ஒண்ணா இருக்க மாட்டார். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருந்திருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு பயணம் இருந்திருக்கும். இதுல வந்து நீங்க என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு எது உதவுச்சுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங் தாங்க. ஸோ அந்த அந்த கண்டினியூஸா வந்து அந்த லேர்னிங் டு மூவ் டு நெக்ஸ்ட் லெவல், அந்த ஆம்பிஷன் அச்சீவ் பண்ணதுக்குன்னா நம்ம அதை லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டில் இருக்கு, இந்த பாட்டில் நெக்னு சொல்லுவாங்க, எங்க இருக்குது டாப்ல. ஓகே, ஸோ அதான் அந்த பாட்டில் நெக். நம்ம வந்து பாட்டில் நெக் ஆகிடக்கூடாது பிஸ்னஸுக்கு, ஏன்னா நம்ம வந்து அட்மோஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதெல்லாம் வந்து ஒரு லெவல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி இந்த கம்பெனி வேற, 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனி வேற, இப்போ இருக்க கம்பெனி வேற, இன்னும் 10 வருஷம் கழிச்சு வர கம்பெனி வேற. அதுக்கேற்ற மாதிரி வந்து அதை மேனேஜ் பண்ணனா அதுக்கேற்ற நம்ம லீடர்ஷிப் காம்பிடன்ஸை வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக டெவலப் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே, லேர்னிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் என்னுடைய பேக்ரவுண்ட் வந்ததெல்லாம் வந்து நாட் தட் எனக்கு எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. நாட் தட் நான் வந்து ஒரு சொஃபஸ்டிகேட் என்விரான்மெண்ட்ல எங்க வீட்டில் நான் தான் முதல்ல ஹைஸ்கூலே போனது. ஓகே, அதாவது எனக்கு வந்து அந்த ஒரு எக்ஸ்போசர் கிடையாது, பேக்ரவுண்ட் கிடையாது. அதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆனா நம்ம வந்து கண்டினியூஸா லேர்ன் பண்ணி அடுத்த லெவலில் பிஸ்னஸ் போனால் நம்மள டெவலப் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ கண்டினியூஸ் லேர்னிங் தான் ஒரு மிக முக்கியமானது. அதாவது லைஃப் லாங் வந்து லேர்னராக இருக்கும். இப்போ 3 இயர்ஸ் முன்னாடி வந்து ஹார்வர்ட் போயிட்டு வந்து 7 வீக்ஸ் ஆஃப் அட்வான்ஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து எம்பிஏ பண்ணாத ஒரு எம்சிஏ பண்ணாத ஒரு இது இருந்தது. சரி, போயிட்டு வந்துடலாம். ஓகே, போயிட்டு வந்தா அப்பா நம்மளும் ஸ்மார்ட்டா தானே இருக்கும் அந்த மாதிரி. ஓகே, ஸோ இட்ஸ் ஆல் தட் லேர்னிங். இட்ஸ் a குட் நெட்வொர்க் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பவுன்சிங் போர்டு இருக்கு, நாங்கள் ஷேர் பண்ணிப்போம், எங்களுடைய சேலஞ்சஸ் சக்ஸஸ் ஷேர் பண்ணிப்போம். வேரியஸ் forums to learn. ஓகே, ஸோ டுடே லாட் ஆஃப் ஆடியோ புக்ஸ் ஆர் தேர். ஓகே, வீக்கெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து இப்போ நான் மார்னிங் வாக் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ புக்கை கேட்டு போகிறது. யூஸ் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி லேர்ன். ஓகே, லேர்னிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு லேர்ன் பண்ணனா ஐ ஃபீல் ஐம் மிஸ்ஸிங் சம்திங். தட் இஸ் மை எனர்ஜி பூஸ்டர். ஓகே, கத்துக்கிட்டே இருக்கணும். நேத்து விட இன்னைக்கு எனக்கு அதிகமா தெரியணும், இன்னைக்கு விட நாளைக்கு எனக்கு அதிகமா தெரியணும். கண்டிப்பா. ஓகே, இன்ஃபேக்ட் இப்போ வந்து ஒரு டிஸ்கஷன் இப்போ என்ன ஆடியோ புக் கேட்டோம்னா ஹார்ட் திங்ஸ் பை அபவுட் ஹார்ட் திங்ஸ். ஓகே, இட்ஸ் ஒன் ஆஃப் த ஹைலி சக்சஸ்ஃபுல் வென்ச்சர் கேபிட்டல் பென் ஹாரோவிட்ஸ். ஓகே, ஒரு பிசினஸ் நடத்த என்னென்ன சேலஞ்சஸ். ஏன்னா அவர் வந்து வாஸ் a சக்சஸ்ஃபுல் சிஇஓ. 3 தடவை கம்பெனி பேங்க்ரப்சி ஆன மாதிரி கம்பெனி வந்து திருப்பி அது சக்சஸ் ஆக்கி அது 1.6 பில்லியன் நாளைக்கு கொடுத்து டுடே ஒன் ஆஃப் ஹைலி சக்சஸ் வென்ச்சர் கேபிட்டல். வெரி ஹைலி இன்ஸ்பைரிங் புக். அது எப்படி வந்து சேலஞ்ச் வாட் வென் த்ரூ ஹார்ட் திங்ஸ் அபவுட் ஹார்ட் திங்னா ஒரு சிஇஓ வந்து எவ்வளோ கஷ்டமான டிசிஷன் எடுக்கணும். நாட் ஈஸி. இப்போ லாயலிஸ்டா கம்பெனி இருப்பாங்க, பட் தட் பர்சன் நாட் ஏபிள் டு ஸ்கேல் அப்னு வச்சு அவனை ஃபயர் பண்ணுறதும் ஒரு ஹார்ட் திங். கம்பெனியே நிறைய பேர் சேலஞ்ச் இருக்கும், பிசினஸ் ரன் பண்ண முடியாது, சேலஞ்ச் இருக்கும். அது எப்படி வந்து டஃப்பான டிசிஷன் எடுக்கணும்ட்டு. ஸோ தட்ஸ் a book I'm currently reading now. நான் அதான் உங்கள்கிட்ட கேட்கலாம் நினைச்சேன், என்ன புக் இப்போ படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இன்னொன்று வந்து ஒன்னு லிசன் பண்ணிட்டு ஒன்று படிச்சுட்டு இருக்கேன். இந்த ஹார்ட் திங்ஸ் அபவுட் ஹார்ட் திங் ஃபுல்லாக கேட்டு முடிச்சுட்டேன். சம்டைம் லிசன் டு த புக், ரீட் த புக் ஆர் லிசன் டு 2 times. எனக்கு வந்து ஒரு தடவை படிச்சு நாமளும் 2 தடவை பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் தடவை பண்ணி அண்டர்லைன் பண்ணிட்டு. ஓகே, ஸோ இப்போ படிக்கிற புக் பார்த்தீங்கன்னா மேஜிக். ஓகே, மேஜிக் வந்து நாட் அ பிஸ்னஸ் புக், அமேசிங் புக். இது பவர் ஆஃப் கிராட்டிடியூட். இது என்ன பவர் ஆஃப் கிராட்டிடியூட் என்னன்னா சிம்பிள் திங் பண்ணா எதில் நம்ம கிராட்டிடியூட் இருக்கமோ அந்த ஏரியாவில் வந்து யூ கெட் மோர். ஓகே, இஃப் யூ ஹேவ் கிராட்டிடியூட் யூ கெட் மோர் ஆஃப் ஆன் தட் ஏரியா வேர் யூ ஹேவ் த கிராட்டிடியூட். நீங்கள் எதில் கிராட்டிடியூட் இல்லைன்னா உங்களுக்கு இருக்கிறதும் போயிடும். ஓகே, சோ ஒரு நல்ல நன்றி உணர்வு இருக்கணும்ங்கறீங்க. அந்த நன்றி உணர்வோட அந்த கிராட்டிடியூட்னுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு அது நன்றி உணர்வான்னு தெரியல அது. ஓகே, மேபி நன்றி உணர்வு கூட சொல்லலாம். ஸோ அப்போ வந்து வந்து ஒரு ஹெல்த்தில் ஐ ஹேவ் மை கிராட்டிடியூட் ஃபார் மை ஹெல்த், தென் யூ ஹெல்த் வில் கெட் மச் பெட்டர். ஓகே, நீங்க வந்து ஹெல்த் இது மாதிரி இருக்குன்னா உங்க இருக்க ஹெல்த்தும் போயிடும் அது மாதிரி. ஸோ பணத்து மேலே கிராட்டிடியூட். ஓகே, ஐ ஹேவ் கிராட்டிடியூட் ஃபார் மை வெல்த்னா வில் கெட் மோர் ஆஃப் த வெல்த். எனி ஏரியா, சக்சஸ், வெல்த், ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன், ஆல் தி ஏரியா, எல்லா ஏரியாலும் வந்து நீங்க எந்த அளவுக்கு இந்த கிராட்டிடியூட் இருக்கோ அந்த ஏரியாவில் வில் கெட் மோர் ஆன் தட் ஏரியா ஆக்சுவலி. ஓகே, இஃப் யூ ஹேவ் கிராட்டிடியூட் வில் கெட் மோர். அதால ப்ராக்டிசிங் கிராட்டிடியூட் வந்து அந்த புக்கு, மேஜிக் புக்கு. ஸோ வெரி வெரி அமேசிங். அதால வந்து அது பார்த்தீங்கன்னா லைஃப்ல வந்து நம்ம எத்தனையோ விஷயத்துக்கு வந்து கிராட்டிடியூடா இருக்கலாம். ஜஸ்ட் பிரீத் பண்றதுக்கு கிராட்டிடியூட் இருக்கலாம். ஏன்னா 3 நிமிஷம் பிரீத் பண்ண முடியும். நம்ம வந்து வி கான்ட் லீவ். பிளென்டியா இருக்கு ஏர். ஓகே, வாட்டர் 10 நாள் தண்ணி குடினா வில் நாட் பி அலைவ். பிளென்டி இருக்கு. அதாவது லைஃப்ல வந்து நம்ம வந்து வாழ்றதுக்கான எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா
இந்த வந்து யூனிவர்ஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்கு. அதில் வி ஷுட் பி கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரிதிங். எதுக்கு நம்ம இது இல்லைன்னு நம்ம ஒரு வந்து அந்த இது இருந்தா வச்சுக்க, நம்ம வந்து அந்த ஒரு 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 உணர்வு குறைகள் இருந்தா, எதுல உங்களுக்கு குறைகள் இருக்கோ இன்னும் நிறைய வரும் அது. ஓகே, வி ஷுட் ஹவ் கிராட்டிடியூட். இருக்கிறதுல வந்து முதல்ல வந்து அந்த கிராட்டிடியூட் இருக்கணும். வி ஷுட் ஹவ் கிராட்டிடியூட் ஒர்க் ஃபார் ஆஸ்பிரேஷன். அந்த எல்லா ஏரியால வந்து பிராக்டிசிங் கிராட்டிடியூட், ஹெல்த்ல கிராட்டிடியூட், ரிலேஷன்ல கிராட்டிடியூட், வெல்த்ல கிராட்டிடியூட், சக்சஸ்ல கிராட்டிடியூட், ஜஸ்ட் பிராக்டிஸ் கிராட்டிடியூட். தட்ஸ் a very amazing book. அது அந்த பவர் ஆஃப் கிராட்டிடியூட். ஸோ that's my current thing in order thing, practicing gratitude for everything. நல்ல அருமையான ஒரு எண்ண நிலை அது. ஆக்சுவலா நீங்க என்ன குறைகளை அதிகமா நினைச்சா குறைகள் தான் வந்துட்டு இருக்குங்கிறீங்க. இருக்கிறத நிறைய நிறைகள் நினைச்சீங்கன்னா அந்த நிறைகள் இன்னும் பெருகும் அப்படிங்கிறீங்க இல்லையா? In front of me read பண்றேன் ஒரு லைன். Whoever has will be given more and he will have an abundance. Whoever does not have, even what he has will be taken from him. அல்ல அண்டர்லைங் அதோட அதாவது அது ஹிடன் வேர்ட் பார்த்தீங்கன்னா கிராட்டிடியூட். Whoever has gratitude will be given more and whoever will not have gratitude, okay, will not even what the person has will be taken away. அது வந்து எல்லா ஏரியாலும் கிராட்டிடியூட் இருக்கணும். ஓகே, எதுக்கு நம்ம இதை மாதிரி குறை பண்ண வச்சு இருக்கிறது போயிடும். எதுக்கு நம்ம கடவுள் மாதிரி சோதிக்கிறாருன்னு வச்சுங்கன்னா இன்னும் சோதனை வரும். நன்றி உணர்வும் நிறைவான உணர்வும் நிறைவெண்ணம் நிறைவா இருக்கணும்ன்றீங்க. கண்டிப்பா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க உங்களுக்கு இல்ல, இப்ப வந்து பண கஷ்டத்துல இருக்கலாம், இருக்கிறதுல வந்து கிராட்டிடியூட் வச்சுங்க, அப்படியே வரும், மேஜிக்கா வரும் அது. So if you have gratitude, it's a magical force, it will get you the things what you want in life. Just practicing gratitude. Okay, I could feel it. அந்த ஒரு இந்த ஏரியால பண்ண சொல்லி could really feel that it's happening actually. So that's a magic. அதான் சொல்றாங்க. அது நிறைவு எண்ணமே பாத்தீங்கன்னா ஒரு மகிழ் நிலையை கொடுக்கும், ஒரு மகிழ்ச்சியான ஒரு எண்ண நிலையை கொடுக்கும். அந்த மகிழ்ச்சியான எண்ண நிலையை பாத்தீங்கன்னா நிறைய அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்றாங்களே, இந்த ஆக்சிடோசின், என்டார்பின், அதுவே நிறைய சுரக்கும்னு நினைக்கிறேன். அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேம் ஒர்க் வளர்த்துக்கிட்டே போகும்னு நினைக்கிறேன் நான், இல்லையா? ஆமா, கண்டிப்பா. சரி, நம்ம வந்து இந்த சம்டைம் இந்த பழமொழி வந்து நம்ம தப்பா புரிஞ்சுப்போம். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிராட்டிடியூட் தான். அது நிறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டு அப்ப போதும் பண்ணும். ஆஸ்பிரேஷன் இருக்கணும். ஹேவ் கிராட்டிடியூட் ஃபார் வாட் யூ ஹேவ் இன் லைஃப். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லைஃப்ல பார்த்தா ஷுட் ஹேவ் ஆல் த மோர் கிராட்டிடியூட். ஏதோ ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர், இன்னைக்கு இவ்வளவு பேர் அட்ரஸ் பண்றோம், ஒரு 3500 பேர் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கோம். ஸோ ஐ ஷுட் ஹேவ் ஆஸ்பிரேஷன், ஐ கேன் மை சேலஞ்சஸ். பட் எல்லா ஏரியாலும் வந்து வி ஷுட் ஹேவ் த கிராட்டிடியூட். ஓகே, ஐ ஷுட் கிராட்டிடியூட் ஃபார் மை ஹெல்த், கிராட்டிடியூட் ஃபார் மை பிஸ்னஸ். அது எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணா தென் the things about the gratitude வந்து power of gratitude help you to get more in all the areas. So that was my recent thing, very very powerful actually. கிட்டத்தட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் மேனாவே மாறிட்டீங்க. இல்ல, I do yoga, I do spiritual practice, meditation, all those. So it gives a lot of peace. ஏன்னா பிசினஸ் ரன் பண்றது உங்களுக்கு தெரியும், இந்த சேலஞ்சஸ் இருக்கும். அது ஒரு சேலஞ்ச். நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா லைஃப்ல வந்து அந்த சேலஞ்சை நம்ம எதிர்கொள்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ அதனால வந்து சேலஞ்ச் இல்லாம இருக்காது. அந்த சேலஞ்சை நம்ம எப்படி ஒரு ஹாப்பியா ஒரு எப்படி எதிர்கொள்றதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா. ஏன்னா வந்து லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 3க்கு மேல எல்லாமே லக்ஸரி தான் மாறன். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். நம்ம இருக்கிற இப்ப இருக்க 473 பேருக்கு வந்து அது பிரச்சனை கிடையாது. ஓகே, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், எனிதிங் பியாண்ட் இஸ் லக்ஸரி தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த லக்ஸரி ஆஃப் லெவல் ஆஃப் லக்ஸரி கேன் பி வேர். யூ கேன் ஹேவ் தி ஆஸ்பிரேஷன், யூ கேன் கிரியேட் a $1 billion கம்பெனி, $multi-billion கம்பெனி. அந்த இதுக்கு 3 கிடைச்சதுக்கே நம்ம வந்து ஒரு வி ஷுட் பி கிரேட்ஃபுல். ஆஸ்பிரேஷன் ஒர்க் பண்ணணும். நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. when you have the gratitude and approach பண்ணா you'll have a more chance of becoming successful and more importantly you can have the peaceful life. Okay, I think that's a much more important. அதான் வந்து nothing at the cost of your peace. Okay, and life வந்து சக்சஸ் என்றது வந்து ஒரு டொமைன்ல இருக்க கூடாது. லைஃப்ல வந்து should be successful in all the dimensions. அது should be a multi role wonder சொல்லணும். It's not be a single role wonder. அந்த மாதிரி health, business, family, spirituality, then you can have a holistic or meaningful life. அந்த மாதிரி ஒன் ரோல் வண்டர்ங்கிறது தேவையில்லை. அதாவது ஆல் ரோல் வண்டரா இருக்கணும் நம்ம. ஆமா, one role wonder. Role wonder doesn't mean anything. Yeah, see, suppose you are a highly successful business person. Tomorrow I say that I am a multi-billionaire. If that's my family is completely shaken, okay, I don't have the good family life. No. All of success. Okay, if I achieve my success without in a right way, that's also see basically நம்ம success வந்து ஒரு அது வந்து ஒரு one domain.
the multi எல்லா ஏரியால வந்து we should be, if that success coming at the cost of my health, if you're not taking health, no, that's also not meaningful. ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், ஃபேமிலியும் பார்க்கணும், பிஸ்னஸும் பார்க்கணும், ஸ்பிரிச்சுவாலிட்டியும் இருக்கணும். தென் யூ ஹேவ் ஆல் தி ஏரியாஸ்ல வி ஷுட் பி அ சக்சஸ்ஃபுல் இருந்தா தென் த லைஃப் இஸ் அ பேலன்ஸ்ட் லைஃப். மறுபடியும் ஒரு கொஞ்சம் ஐ திங்க் ரொம்ப நம்ம ஆழ்ந்து பிலாசபி லெவல்ல போயிட்டோம்னு நினைக்கிறேன். பட் இட் வாஸ் குட். அதாவது என்ன சொல்றது, ஒரு இன்சைட்ஃபுல் வியூ, ரொம்ப ரொம்ப ஒரு ஆழ்ந்த ஒரு பார்வை அது. இப்போ நீங்க பிசினஸ்ல எடுத்துட்டேன்னா முருகா, நீங்க ஒரு ஐபிஓ ரீச் பண்ணிருக்கீங்க. எந்த ஒரு நிறுவனம், எந்த ஒரு தொழில் நடத்துபவர்களுக்கும் ஐபிஓ அப்படிங்கிறது, பப்ளிக் ஆஃபரிங்கிறது ஒரு ஒரு தொட வேண்டிய, எல்லாரும் தொடணும்னு நினைக்கிற ஒரு உயரம். அந்த உயரத்தை நீங்க வந்து கடந்து பயணிச்சு போய் சேர்ந்திருக்கீங்க. அந்த பயணம் எப்படி இருந்தது, அதை பத்தி கொஞ்சம் பார்த்துக்கோங்க ப்ளீஸ். அதாவது எப்படி இருந்தது, கஷ்டமா இருந்ததா, வித்தியாசமான அனுபவமா இருந்ததா, யார் யாரை சந்திச்சீங்க, என்ன சுவையான அனுபவங்கள் அதுல? பட் இப்போ ஃபண்டிங் வாங்கின மாதிரி உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம ஒரு எக்ஸிட் கொடுக்கணும் இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஒரு 100 கோடி ரேஸ் பண்ணணும் வெஞ்சர் கேபிட்டல்ல இருந்து, அவங்களுக்கு எக்ஸிட் கொடுக்கணும். எக்ஸிட் கொடுக்கணும்னா ஒரு பிரைவேட் ஈக்விட்டி அதை வாங்கலாம், அவங்க வாங்க அவங்களுக்கு எக்ஸிட் கொடுக்கணும். அது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி தான். ஒருத்தங்க பணத்தை வாங்கினா ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஒன்று கம்பெனி விற்கணும், இல்லை வந்து பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ஒரு ஒரு பப்ளிக் போகிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஐசிஸ் matrimony.com அவர் ஒரு ஆம்பிஷன் பார்த்தீங்கன்னா, அது கோல் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் அ லைஃப் லாங் லாஸ்டிங் ஆர்கனைசேஷன். இது வந்து என்னுடைய தலைமுறையை தாண்டி தலைமுறையா வந்து இருந்து எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அப்படிதான் அதை பார்க்கறேன் நான். ஓகே, லைஃப் பில்ட் டு லாஸ்ட், உங்களுக்கு தெரியும் பில்ட் டு லாஸ்ட். அது மாதிரி தான் வந்து we want to build this organization, we want to build a very large organization, enduring organization. அதுதான் எங்களுடைய. ஸோ அப்போ வந்து பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பில்ட் டு செல் அது மாதிரி பண்ணுவாங்க. நத்திங் ராங், தேர் ஆர் சீரியல் ஆண்டர்பிரனர்ஸ். கம்பெனி ஆரம்பிப்பாங்க, செல் பண்ணிட்டு அடுத்த கம்பெனி ஆரம்பிக்கும். நான் வந்து பில்ட் டு லாஸ்ட் அது மாதிரி என்னுடைய தட்ஸ் a thought process. அப்போ வந்து ஐபிஓ போனால் இன்வெஸ்டரும் எக்ஸிட் ஆக முடியும், நம்ம கம்பெனியை கண்டினியூ ரன் பண்ணலாம். ஐபிஓ பண்ணுறது ஒரு சேலஞ்சிங் திங் தான். அப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு couple of years of preparation, மேக்கிங் a company a profitable company. அது ஒரு ஜேர்னி. அது மீட்டிங் வேரியஸ் இன்வெஸ்டர், ரோட் ஷோலாம் பண்ணிட்டு ஸோ ஃபைனலி ஐம் ஏபிள் டு மேக் இட் சக்ஸஸ்ஃபுல். எங்களை பற்றி ஐபிஓன்றது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு ஜேர்னியில் ஒரு காலகட்டம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். வெஞ்சர் கேபிட்டல் வந்து ஒரு அனதர் பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட். ஐபிஓ போன அனதர் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு காலகட்டத்திலும் அதுக்கு ஒரு புதுசாக ஒரு அடுத்த growth பேஸுக்கான ஒரு ஆரம்பம் சொல்ல முடியாது. ஐபிஓன்றது we can say ஸ்டார்டிங் பாயிண்ட். கம்பெனி நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. எதுவுமே முடிவல்ல, எதுவுமே துவக்கமும் அல்ல. அதாவது ஒரு தொடர்ந்த ஒரு பயணத்துல ஒவ்வொன்றும் ஒரு மைல்கல். அது சொல்லுவேன் நான் ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி சொல்லணும்னா, நம்ம வந்து கண்டினியூஸா மலையில ஏறிட்டே இருக்க மாதிரி தான் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னி. நம்ம போதும் நினைச்சிட்டா, இப்ப மலை ஏறிட்டே இருக்கீங்க, போதும் நினைச்சா ஒண்ணு கீழே தான் வர வேண்டியது. அதுக்கப்புறம் ஆண்டர்பிரினர் ஜேர்னி வந்து கண்டினியூஸ் கிளைம்பிங் ஆஃப் மவுண்டன் தான் அது. அந்த புலி மேல ஏறின மாதிரி அர்த்தமா? சொல்ல மாட்டேன். இது வந்து ஒரு ஆனா அது முக்கியமான வந்து அந்த போக சொல்ல அந்த மலை பயணத்தை ஜேர்னியை வந்து ரசிச்சுட்டு போயிட்டு இருக்கணும். இப்ப ட்ரெக்கிங் மாதிரி மலையில போயிட்டு இருக்கு வச்சுங்களேன், ஒன்லி நம்ம டெஸ்டினேஷன் ஒன்லி ஃபோக்கஸ் பண்ணா அந்த பாதையை நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. இந்த ட்ரெக்கிங் சேலஞ்சை என்ஜாய் பண்ணிட்டு, சேலஞ்சஸ் என்டியூர் பண்ணிட்டு, அந்த கோல் போஸ்ட் போயிட்டு மலை குன்று போயாச்சா அடுத்த குன்று அப்படியே பயணித்து போயிட்டே இருக்கணும். அதுதான் இதுதான் லைஃப் லாங் நம்ம ஜேர்னி மாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப். அது மாதிரி பயணம். ஆமா. சோ இது பா விஜயோட ஒரு கவிதை ஞாபகம் வருது. சுற்றும் வரை பூமி, சுடும் வரை நெருப்பு, போராடும் வரை மனிதன், நீ மனிதன் அப்படின்னு. அப்போ அந்த மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே இந்த பயணம் அப்படிங்கறதுதான் வந்து ஒரு பாதை. சோ அப்போ இறுதி வரை அந்த பயணம் வந்து தொடர்ச்சியா நிகழ்ந்துட்டே இருக்கணும் இல்லையா? அந்த பயணம் வந்து எந்த துறையில வேணா இருக்கலாம், ஆனா அந்த பயணம்ங்கிறதுக்கு ஒரு முடிவு கிடையாது. அந்த பயணத்தை எப்படி நம்ம என்ஜாய் பண்றதுதான் முக்கியம். அது சேலஞ்சஸ் வரும் கண்டிப்பா. வந்து சேலஞ்சஸ் நம்ம மெச்சூரிட்டி வர வர அந்த சேலஞ்சஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்ற விதமே வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, ஸோ then you can able to enjoy that experience of that journey actually. So entrepreneurs can be much more fun and super. இப்போ ஐ திங்க் கிட்டத்தட்ட 6:30 மணி ஆயிடுச்சு. எனக்கு இறுதியாக ஒரு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. வாட் நெக்ஸ்ட்? இதற்கு அடுத்த வாட் நெக்ஸ்ட்? நீங்க கிட்டத்தட்ட அந்த இந்த தொழில, இந்த துறையில ஒரு உயர்ந்த நிலையை தொட்டிருக்கீங்க. வாட் நெக்ஸ்ட்? இதுக்கு மேல எங்க பயணிக்க போறீங்க? இல்ல நிறைய பண்ணணும் மாறன். நீங்க பாத்தீங்கன்னா
சக்சஸ் பார்த்தீங்கன்னா இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டிவ் தான். மேட்ரிமோனியில் நாங்கள் பண்ணியிருக்கோம். லுக் அட் கம்பெனி பார்த்தீங்கன்னா எஸ் ஒரு 3000 எம்ப்ளாயிஸ், ஒரு 400 crore கம்பெனி. டுடே பார்த்தீங்கன்னா தெர் ஆர் லைக் so much opportunity, so much you can do. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் டேர்ம் தான். எங்களை பொறுத்த கன்சிடர் இஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே, ஸோ ஒரு தடவை சக்ஸஸ் ஆனவங்க ரீசெட் பண்ணிட்டு இது ஸ்டார்டிங் பாயிண்ட். எங்களுடைய பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ matrimony.com பாரத் மேட்ரிமோனி இருக்கு இந்தியாவில். ப்ளஸ் வி ஆர் எக்ஸ்பேண்டட் குளோபல் மார்க்கெட்ஸ். ஓகே, வி ஆர் நவ் இந்த வருஷம் வந்து பங்களாதேஷ் மேட்ரிமோனி இருக்கு எங்களுக்கு ஒரு சைட்டு. ஸோ இந்த வருஷம் வந்து பங்களாதேஷ் ஆஃபீஸ் செட் பண்ணலான்னு இருக்கும். ஸ்ரீலங்கன் மேட்ரிமோனி இருக்கு, ஸ்ரீலங்கா ஆஃபீஸ் செட் பண்ணா இருக்கும். பிளஸ் யார் ரன்னிங் muslimmatch.com குளோபல் முஸ்லீம்க்கு வந்து ஒரு மேட்ச் மேக்கிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். யூ ஆல்சோ ஆஃபீஸ் இன் துபாய். ஸோ பேசிக்கலி வி ஆர் லுக்கிங் அட் மேட்ச் மேக்கிங் இந்த பிஸ்னஸ் வந்து எங்கெல்லாம் வந்து குளோபல் எடுத்துக்க முடியும், அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. வெட்டிங் சர்வீசஸ் இப்போ நாங்கள் mandap.com நடத்திட்டு இருக்கோம். இட்ஸ் அ மார்க்கெட் பிளேஸ் ஃபார் வெனு புக்கிங் ஆர் வெனு டிஸ்கவரி பிளாட்ஃபார்ம். கிட்டத்தட்ட 20,000 வெனு இருக்காது. ஸோ கல்யாணம் முடிச்ச உடனே நெக்ஸ்ட் பார்த்து மண்டப் தான் பார்க்கணும். அது ஸோ அது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது டூ சைட் மார்க்கெட் பிளேஸ். ஸோ இன்னும் ஒரு 18,000 or 20,000 வென்யூஸ் இருக்கு. ஒரு 1 lakh வென்யூஸ் த்ரூ ஒரு 2 yearsல அது ஒரு பண்ணிட்டு இருக்கோம். தென் weddingbazaar.com அது அதே மார்க்கெட் பிளேஸ் ஃபார் வெட்டிங் சர்வீசஸ். கிட்டத்தட்ட 20,000 வெண்டர்ஸ் இருக்காங்க, அதுவும் எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வெட்டிங் சர்வீஸ் எக்ஸ்பான்ஷன். ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து வாட் நெக்ஸ்ட் வாட் மோர் அப்படி கேட்டுகிட்டே இருக்கணும். இப்போதான் ரீசெண்டாக ஜஸ்ட் ஆஃப்டர்நூன் அட் சம் செட் ஆஃப் பீப்புள். இந்த பிஸ்னஸை பொறுத்தவரை நான் சொல்ற ஒரு 3 செட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கணும். ஒரு பிஸ்னஸ் ஒரு ஃபேமிலி மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் வந்து அடல்ட்ஸ் இருக்கணும், டீன்ஸ் இருக்கணும், பேபிஸ் இருக்கணும். அடல்ட்ஸ்ன்றதுனா ஒரு பிஸ்னஸ் ஒரு ரன்னிங் ஒரு சக்ஸஸ்ஃபுல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆர் கங்க்ளோமரேட்னா வி ஷுட் ஹேவ் அடல்ட்ஸ். இந்த அடல்ட்ஸ் பிஸ்னஸ்லாம் தே ஷுட் கிரியேட் ப்ராஃபிட், தே ஜென்ரேட் ப்ராஃபிட். ஓகே, வி ஷுட் ஹேவ் டீன்ஸ் in the groups. The teens are today they're close to break even or just almost there. In the teens when they are successful they'll become adults, they generate profit. We should have also babies in the business. The babies are the new business you have to continue to incubate. So any business pathina we should have 3 types of business in your conglomerate or thing. We should have adults in your business who are cash cow. Tomorrow the adults may continue to success or they may fail also. பட் யார்ட்ட நம்ம ஒரு டீனை கிரியேட் பண்ணாதான் நாளைக்கு இந்த டீன் வந்து நம்ம இந்த குடும்பம் மாதிரி தான். ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க, ஒரு பசங்க இருப்பாங்க, ஆர் மேபி தாத்தா பாட்டி, அந்த அப்பா அம்மா, தென் இந்த பசங்க. ஸோ பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3 இருந்துகிட்டே இருக்கணும். மிஸ்டர் ஆல்சோ ஆஸ் த கொஸ்டின், என்னென்ன ஐடியா வந்து இன்குபேட் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னென்ன ஐடியா வந்து இன்குபேட் பண்ணி ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு, என்னென்ன ஐடியா வந்து நல்லா சக்ஸஸ் ஆயிட்டு இந்த ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆகும். ஸோ அது மாதிரி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கண்டினியூ ஆஸ் த கொஸ்டின். தொடர்ந்து அந்த இன்னோவேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். எங்களை பொறுத்த matrimony.com is our adult is a profit making, continue to grow. We are now incubating couple of the teens in the thing. Okay, the teens can become an highly like global matchmaking business, global matrimony business order. Plus we are expanding in the babies pathina the wedding services, mandap.com and weddingbazaar.com. நாளைக்கு இந்த business once can be successful, can be profit making. அது பார்க்க ஒரு when the baby வந்து டீன் ஆகுனா இன்னும் பேபி கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ பிஸ்னஸை பொறுத்தவரை இந்த மாதிரி வந்து இந்த க்ரோத் ஸ்ட்ராட்டஜி இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ தென் யூ கேன் ஏபிள் டு கண்டினியூ டு கிரியேட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த க்ரோத் கேன் பி மச் பெட்டர். அருமையான ஒரு பார்வை முறைகள். அதாவது ஒவ்வொரு தொழிலையுமே பாத்தீங்கன்னா கேஷ் கவ் இந்த 80% 20% ரூல் சொல்லுவாங்கல்ல. 20% of the business or 80% of the business gives 20% of the returns or 20% of the business gives 80% of the value. அந்த மாதிரி ஐ திங்க் சில தொழில்கள் வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேட்டா கொடுத்துக்கிட்டே இருக்கும், இன்னும் சிலது வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்கும், ஆனா எதிர்காலத்துல கொடுக்கும்ன்ற நம்பிக்கை. இன்னும் சிலது லாங் டேர்ம்க்கு நீங்க சொல்ற மாதிரி அதான் அந்த பேபிஸ் எதிர்காலத்துக்கான அந்த முதலீடு. கண்டிப்பா இல்லாட்டி பாத்தீங்கன்னா நிறைய பிசினஸ் பாத்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு போகும். ஏன்னா மேட்ரிமோனி will be there for as long as humanity இருக்கும். பட் ஆனா we can't any business பாத்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு போனதுக்கு அப்புறம் there is a certain point you need to keep incubating new business பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து you can have a continuous success. அது வந்து very very important. We can't have one success அது you can expect that going to be a lifelong success. பாத்தீங்கன்னா அது வந்து we are keep incubating new businesses. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆனா வந்து ஆரம்ப காலத்துல வந்து ஒரு பிசினஸ் ஃபோக்கஸ் பண்ணோம். நான் பண்ண மிஸ்டேக் ஒரு 2006ல பாத்தீங்கன்னா வித்வுட் ஹேவிங் ஸ்ட்ராங் பேண்ட் வித் கேபிட்டல் இல்லாம வந்து நிறைய பிசினஸ் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பிசினஸ் ஆரம்பிக்கிறது ஈஸி, அதை சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கு நிறைய இது இருக்கு. அது ஒரு செப்பரேட் சப்ஜெக்ட் பை இட் செல்ஃப். ஓகே, அதனால வந்து அந்த சமயத்துல எனக்கு ஐடியா கிடையாது. ஓகே நம்ம மேட்ரிமோனி சக்சஸ் ஆயிட்டோம், ஓகே எல்லாத்தையும் ஆரம்பிக்கலான்ட்டு. தென் யூ பிகம் அ ஃபெயிலியர்.
இப்போ வேற விஷயம். இப்போ பிசினஸ் ஆரம்பிச்சா, ஏன்னா டூயிங் பிசினஸ் டிஃப்ரெண்ட் தென் ஸ்டார்டிங் a business, getting business successful through other leaders a different ball game altogether. ஆமா. So அதாவது டூயிங் வேற, நீங்களே செய்யறதை தாண்டி ப்ரொஃபஷனல்ஸை வச்சு எப்படி வெற்றிகரமான ஒரு தொழிலை உருவாக்குறதுங்கிறது அது ஒரு அடுத்த நிலைக்கு அடுத்த சேலஞ்ச். ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துக்கு நம்ம லேர்ன் பண்ணி டெவலப் பண்ணிட்டு க்ரோ ஆகிட்டே இருக்கணும். எங்களை பற்றி ஃபைன் கம்பேர்ட் டு த லைஃப், ஐம் கிரேட்ஃபுல் டு த லைஃப் வாட் ஐ இன்னும் நான் ட்ராவல் சோஃபா. பட் அடுத்த லெவலுக்கு, அடுத்த ஆஸ்பிரேஷன், வாண்ட் கிரியேட் $multi-billion ஆர்கனைசேஷன் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் எங்க மூலம் கல்யாணம் பண்ணணும், சந்தோஷமா இருக்கணும். ஸோ அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு. சூப்பர், அருமையான பார்வை முருகன். இதுல ஆரம்பத்தில இருந்து உங்களுடைய துவக்க காலத்துல இருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயுமே உங்களுடைய பயணம் வெரி வெரி இன்ஸ்பிரேஷனல். மிக மிக ஒரு அதுவும் அந்த பாதை இன்ஸ்பிரேஷனா இருக்கோ இல்லையோ, அதை நீங்க வர்ணிச்ச முறையிலையும் நீங்க சொன்ன முறை ஈவன் மோர் இன்ஸ்பிரேஷனல், வெரி இன்சைட்ஃபுல். ஸோ தேங்க்ஸ், ரொம்ப நன்றி முருகவேல். அந்த எங்கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு நிறைய பேர் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ லெட் அஸ் டேக் சம் 10-15-20 minutes ஃபார் क्वेश्चंस. பிரியா, நீங்க எடுத்துக்கிறீங்களா சார்? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன क्वेश्चन. அமுல் ஃப்ரம் டை சென்னை. சொல்லுங்க அமுல். எஸ், தேங்க்யூ மாறன் சார். உங்களோட அந்த தொகுப்பு அவ்வளோ அழகு. அண்ட் முருகவேல் சார், எனக்கு சேம் ஃப்ரம் ராயபுரம். அதால எனக்கு பக்கத்து வீட்டுல ஒரு ஃபீல். ஐ அம் சோ ஹாப்பி தட் எனக்கு இது ஒரு இவெண்ட் மாதிரியே இல்ல, யாரோ எங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தவங்க கூட நான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. சோ இன்ஸ்பிரேஷன். எனக்கு ரெண்டு பேர்கிட்டயுமே ஒரு ரெக்வெஸ்ட் இருக்கு. ஐ நீட் பர்சனல் போர்டோட பெனிஃபிட்ஸ் ஒரு ரெண்டு பேருமே கொஞ்சம் நேரம் பேசுனீங்கன்னா இட் வில் பி மச் பெட்டர் ஃபார் அஸ். உங்க ரெண்டு பேர்கிட்டயுமே இந்த ரெக்வெஸ்ட். We call it personal boards and we have 12 at this point and a few more boards are getting ready. வெரி குட்ங்க. அது சீக்கிரம் ஆரம்பிச்சாரு இந்த பவுன்சிங் போர்டுன்ட்டு. ஸோ ஐ எம் கிரேட்ஃபுல் டு ஹிம். ஹி இன்க்ளூடட் மீ அஸ் பார்ட் ஆஃப் த பவுன்சிங் போர்ட். அது என்னது பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒரு 10 டிஃப்ரெண்ட் ஆண்டர்பிரினர்ஸ், வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ், நான் கம்பீட்டிங் இண்டஸ்ட்ரீஸ். ஓகே, இப்போ எங்கள் பவுன்சிங் போர்டில் சிகேஆர், நான், ஜிஆர்டி ஆனந்த், மாதிரி ஒரு 10 பேர், முரளி கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், அது மாதிரி ஒரு 10 பேர் இருக்கும். விகட் அண்ட் சீன், அது மாதிரி மாதம் மீட் பண்ணுவோம். மீட் பண்ணி எங்களோட பிஸ்னஸ் சக்ஸஸ், சேலஞ்சஸ், லேர்னிங்கை ஷேர் பண்ணுறோம். எப்படின்னா லேர்னிங் அண்ட் ஷேரிங். அது ஸோ ஓவர பீரியடாக பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி இருக்கிறதால நம்மளோட பிரச்சனை ஷேர் பண்ண சொல்ல ஒரு டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியஸ் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பெர்ஸ்பெக்டிவ். ஆஃப்டர் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ கெட் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். அந்த பெர்ஸ்பெக்டிவ் பேஸ் பண்ணி யூ கேன் டேக் டெசிஷன். ஸோ அது ரொம்ப ஓவர பீரியடாக க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அந்த லாட் ஆஃப் லேர்னிங், லாட் ஆஃப் ஷேரிங். எங்களை பார்த்து அந்த மீட்டிங் யாரும் மிஸ் பண்ணவே மாட்டோம். மாதம் என்ன லேர்னிங். இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லேர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 years பீரியட்ல பார்த்தீங்கன்னா so much of learning. Lot of my learning and success come from because of the bouncing board, has come from because of the bouncing board. அதனால இந்த ஏன்னா ஒரு மேலே சக்ஸஸ் ஆக பார்த்தீங்கன்னா you're lonely on the top சொல்லுவாங்க. at the end of the day உங்களை பிரச்சனை ஷேர் பண்ணுறது சரி, உங்களை சக்ஸஸ் இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா we need someone. When you're lonely on the top, this bouncing board is very very powerful. You can able to share your challenges, success freely and openly, and you get a lot of support from each other. I would strongly recommend the people to know that ties, Abhi CKR is getting the tie and create many such bouncing board. In fact, I did mention to CKRs and நிறைய bouncing board create பண்ணுங்க. ஏன்னா together people can grow and can learn and grow. So that's my experience. Has been bouncing board has been highly successful. அதான் சொன்னேன், இது லேர்னிங் ஃபோரம் மட்டும் தாண்டி இன்னைக்கு எல்லாமே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டு இந்த ஃபேமிலி ஃபோரம் மாதிரி, ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. Lot of learning, lot of success, lot of happiness, and the good friends what you got. So Maran, ninga whatever thing, that's my experience the bouncing board. So I should create many such bouncing boards. So thank you sir. இப்ப வரைக்கும் 12 போர்டு ஆயிடுச்சு. இன்னும் ஃபர்தரா நாங்க கிரியேட் பண்ணிட்டே இருக்கோம். மாறன் சார், உங்களோட கருத்துக்கள். I think the idea seems to be pretty good. ரொம்ப சிறப்பான ஐடியா. அன்பார்ச்சுனேட்லி இது வரைக்கும் நான் இந்த பவுன்சிங் போர்ட்லையும் ஜாயின் பண்ணல. ஸோ அதனால என்னால கருத்தை பகிர முடியாது. பட் ஐ திங்க் தி ஐடியா இஸ் ஃபினாமினல். நீங்க சொல்ற மாதிரி முருகவேல், பல பிரச்சனைகள் பல விஷயங்கள், பல கருத்துக்கள், பல எண்ணங்களை நீங்க பப்ளிக் ஃபாரத்தில் வச்சு பேச முடியாது. சில சமயங்கள்ல ரொம்ப ஒரு க்ளோஸ் நெட், ஒரு குறுகிய வட்டத்துல தான் நீங்க அதை பகிர முடியும். ஒரு குறுகிய வட்டத்துல தான் நீங்க அதை பத்தி பேச முடியும். அதனால நீங்க I think it's a very good idea. இது என்னன்னா மாறன், இது பாத்தீங்கன்னா உங்களுடைய லேர்னிங்ஸ் ஒரு கம்பெனி, ஒரு what are the learnings, 10 பேர்
அவங்க கம்பெனி தான் பண்றோம் வச்சுங்களேன். அந்த லேர்னிங் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளைஸ் பை ஆல்மோஸ்ட் பை 10 times. கெவின் கே ரங்கன் ஏதோ பண்ணியிருப்பாரு கம்பெனியில், நாங்கள் இதான் பண்ணியிருக்கோம், இது நல்லா ஒர்க் ஆகும், சரி அதை பற்றி ப்ரெசன்டேஷன் பண்ணுங்க, நான் மேட்ரிமோனி இது மாதிரி புதுசாக பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி. ஸோ அந்த 10 பேர் லேர்னிங் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களோட லேர்னிங் வந்து மல்டிப்ளைஸ் பை 10 ஆக்சுவலி. ஸோ மெனி திங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேலஞ்ச் வந்து ஏன்னா அவங்க சம்மனோட ஆல்ரெடி கிராஸ் த சேலஞ்ச். இப்போ கம்பெனி மாதிரி சேலஞ்ச் இருக்கு, பிசினஸ் மாதிரி சேலஞ்ச் இருக்குன்னா some other company have done it actually. So it's become very easy. நம்ம அந்த பாதை நம்ம திருப்பி ஒன்றும் பயணிக்கணும் அவசியம் கிடையாது. So it's a collective learning and also plus sharing of the challenges. It's one of the best things happen in my life. So the bouncing ball. Awesome. Super. அமுல், இப்போ இது வந்து கேள்வி எடுத்துக்கலாமா நீங்க? எடுத்துக்கலாம் சார், நோ ப்ராப்ளம். நிறைய கேள்விகள் வந்துட்டே இருந்தது ஸ்டார்டிங்ல இருந்து, இப்ப முதல்ல இருந்து இது பண்றதா. ஓகே, the first thing is from our இன்னொரு எங்களோட செக்ரட்டரி டை, entrepreneurship as a trek is a lovely analogy product provided by Muruga. The founder should look forward to the challenges along the way and make sure to enjoy the journey. wish பண்ணிருக்காரு சார் உங்களை. Thank you so much. சார் ஒரு क्वेश्चन வந்திருக்கு. How did you satisfying your clients? What are the ideas to penetrate? So ideas to penetrate பாத்தீங்கன்னா வந்து இனிஷியலி பாத்தீங்கன்னா வந்து ஆரம்ப காலத்துல வந்து very clear. You want matrimony to be the most trusted and credible platform. ஏன்னா வந்து ஒரு அலையன்ஸ் சம்பந்தமாக எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, கேர்ள்ஸ் வந்து ப்ரொஃபைலை கிரியேட் பண்றாங்க. அது ரைட் ஃப்ரம் தி பிகினிங் வெரி கிளியர். வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் இஸ் மேண்டேட்டரி பார்ட் ஆஃப் த ப்ரொஃபைல் ரிஜிஸ்ட்ரேஷன். மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணுறது ரீசெண்டாக நிறைய ஃபீச்சர் லான்ச் பண்ணிருக்கு, ஐடி வெரிஃபிகேஷன். அது மாதிரி இந்த லாஸ்ட் 20 இயர்ஸாக வந்து since வெரி கிளியர் we want to be known as the most credible வெப்சைட் என்றது அது மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருந்ததால we done a lot of innovative features, interesting features. So today I believe the trust and credibility is very high and the millions of people got married and there's a strong word of mouth public network effect adha mari. And marketing, a consumer internet company nadala continue to advertise also. Dhoni is our brand ambassador. So the marketing is one of the thing, and the more importantly the number of people use our services and millions of people got married and they are our brand ambassadors சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி அந்த 1.5 million members வராங்க ஒரு குவார்ட்டர்ல, கிட்டத்தட்ட 80% வரதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பிராண்டை டைப் பண்ணிட்டு வராங்க. அந்த அளவுக்கு பிராண்ட் வந்து ரீச் பண்ணுது. again 20 இயர்ஸாக பண்ணதால we have that kind of credibility and trust for the members. So thank you sir. The next question, who's your competitor? What is the market share difference from you and them? see பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, சவுத், வெஸ்ட் அண்ட் ஈஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் சவுத்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95% மார்க்கெட் ஷேர் மேட்ரிமோனி தான் கிட்டத்தட்ட. அது வந்து யாருன்னா கல்யாணம் ஆனால் எங்கள் சைடில் ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும், அது மாதிரி காட்ஸ் கிரேஸ். ஸோ பிகாஸ் மில்லியன்ஸ் ஆஃப் மெம்பர் இருக்கிறதால ஸோ வி ஆர் ஆல்மோஸ்ட் 95% மார்க்கெட் ஷேர் எங்கள் சவுத்தில் இருக்கு. ஓவராலாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நார்த் இஸ் வேர் அவர் லீடர்ஷிப் இஸ் நாட் ஸோ ஸ்ட்ராங். வி ஆர் ஒன் ஆஃப் த லீடர்ஸ் இன் த மார்க்கெட். ஓவரால் அக்ராஸ் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வி ஹவ் 60% மார்க்கெட் ஷேர் and continue to kind of work on to improve market share. Recently வந்து நார்த்ல வந்து we launched Bhojpuri matrimony, Rajasthani matrimony. There are plans to further penetrate north. So அடுத்த கோல் வந்து 60% market share, அப்படியே வந்து 70% எடுத்து மோர். Thank you sir. The next question, ரெண்டு क्वेश्चन வந்திருக்கு. அதாவது how much percent we need invest for advertisements and ஏன் வந்து rural area reach ஆகல? See, there are multiple reasons. நாங்கள் அட்வர்டைஸ் பண்ண இந்த போன வருஷம் வந்து 130 கோடி வந்து மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த வருஷம் obviously be crossing 150 crore on advertising. Most of the money பார்த்தா டிவியில் தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 400 கோடி ரெவன்யூல வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் ரூரல் பார்த்தீங்கன்னா there are challenges. பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கு. So that's one of the areas we need to work on it, creating a service in the vernacular language. அது பண்ணாது. ஏன்னா ரூரல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி அரௌண்ட் 100 million people தான் இருக்காங்க. ஸோ இஃப் யூ ஹேவ் டு ரீச் அவுட் த லார்ஜ் பார்ட் ஆஃப் த பாப்புலேஷன் வி நீட் டு ஹேவ் அ சர்வீஸ் இந்த வெர்னாக்குலர், தமிழில் பண்ணணும், தெலுங்குல பண்ணணும். this some of the plans we have in the future. We may see some of the services in the vernacular language. இப்போ வரைக்கும் இங்கிலீஷ் தான் இருக்கு. So slowly we see the penetration happening in the tier 3 market also. அது பண்ணாதான் வந்து ரூரல் ரிச்சும் இருக்குங்க. இப்போ வந்து இங்கிலீஷ் இஸ் த ஒன் ஆஃப் த பிரைமரி இம்பிடிமெண்ட்ஸ். இந்த முன்னாடி வேற இம்பிடிமெண்ட்ஸ் இருந்தது, டிஃபிகல்டிஸ், பீட் மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன், பென், இந்த இன்டர்நெட் ஸ்பீட் எல்லாம். இப்போ அதெல்லாம் வந்து those issues are getting addressed. It's a more of, I think maybe the language is one of the barriers.
அதே மாதிரி நிறைய பேர் உங்களோட அந்த நிக்கா மேட்ச் காம் அதுக்கப்புறம் matrimony.com மூலம் வந்து அவங்களோட ஸ்பௌசஸ் லைஃப் பார்ட்னர்ஸ் கிடைச்சதுக்காக நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்றாங்க சார் சாட்ல. நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்றாங்க அதுக்காக. தேங்க்ஸ். அதான் கல்யாணம்னா பாத்தீங்கன்னா காட்ஸ் கிரேஸ். ஓகே, வி ஹவ் பிகம் த பிரைமரி சோர்ஸ். அதான் எனக்கு இது மூலம் கல்யாணம் நடந்தது. 20 years ஹாப்பிலி மேரிட், மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் தட்ஸ் அ பிளெஸிங். இன்ஃபேக்ட் தட்ஸ் அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ஐ அட்ரஸ் மை டீம். 3 நோபல் சர்வீஸ், ஒன்று வந்து மேட்ச் மேக்கிங். ஏன்னா வந்து ஸோ ஐம் கிரேட்ஃபுல் டு ஆல் த பீப்புள் who share the success story. My best wishes for you to have a very happy long married life. So thank you so much for using our services. I'm grateful to each and every one of you who used our services. Sir, thank you sir. அடுத்த ஒரு question வந்திருக்கு. Do you think other than India matrimony is successful? அதான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்ரீலங்காவில் நாங்கள் நம்பர் 1 சைட் ஸ்ரீலங்கன் மேட்ரிமோனி, பங்களாதேஷில் அது மாதிரி தான் இருக்கும். இந்த சவுத் ஏஷியனில் கான்டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஈஸி த மேட்ரிமோனி இஸ் ரெலவெண்ட் ஏன்னா கல்ச்சுரலி. ஸோ பட் குளோபலி பார்த்தீங்கன்னா இந்த muslimmmatch.com பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ குளோபல் சைட் ஃபார் டார்கெட்டிங் முஸ்லிம்ஸ். ஸோ அங்கே வந்து கீப் இட் த மேட்ச் மேக்கிங் சைட். ஸோ மேட்ரிமோனி பார்த்தீங்கன்னா இஸ் ரெலவெண்ட் இன் த சவுத் ஏஷியன் கான்டெக்ட், but not in the global market. Anga posa we promote a service a match site. We don't promote as a matrimony. And anga vandu matrimony is not that accepted or widely known and all that. So that's a strategy we have it. Thank you sir. The next question, what is the percentage of people who gets married through your site? இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இது பாத்தீங்கன்னா எல்லாரும் கூட கல்யாணம் பண்ண ஆசை தான். ஆனா பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டா பாத்தீங்கன்னா ஒரு 70-30%. மேல் வந்து பார்த்தீங்கன்னா 70%, ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 30%. ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் யூசேஜே பார்த்தீங்கன்னா ஒன்லி அரௌண்ட் 25% இந்தியன் இன்டர்நெட் யூசர்ஸ் ஆர் ஃபீமேல் யூசர்ஸ். ஸோ கரண்ட்லி இந்த எக்கோ சிஸ்டம்லேயே பார்த்தீங்கன்னா there is a gap. We believe the over a period of time that will get better. We expect that 25% become a 50%. அது நடந்தால் எங்கள் வெப்சைட்ல வந்து 50% ஃபீமேல் இருந்தால் the success can be much better. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20% சக்ஸஸ். ஏன்னா வந்து ஒரு 70% மேல் 20% ஃபீமேல். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா I expect around 20% people get married through our service. Sir, question வந்திருக்கு. When is the right time to go for external funding? And how do you measure customer satisfaction? See, the external funding பார்த்தீங்கன்னாங்க it depends on the company, it depends on your aspirations, various things. So there are people பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க சொல்லியே வந்து ஃபண்டிங் போவாங்க. If they are well established, the background or already successful, ஸ்டார்ட் பண்ண சொல்லி they raise fund money and they start the business. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டிப்பிக்கலாக ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்பிரனர் பண்ணேன்னா இந்த ஃபண்டிங் ரைஸ் பண்ணுறப்போனா 3 பார்த்துக்கணும். ஒன்று வந்து உங்கள் ஐடியா என்ன ஐடியா, அந்த ஐடியா வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸாக இருக்குது, அதுக்கான என்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்க, வாட் இஸ் ஐடியா, அந்த ஐடியா வந்து எந்த அளவுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அந்த ஐடியாவுக்கோசம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன முதலீடு பண்ணியிருக்கீங்க, என்ன டீம் உருவாக்கி இருக்கீங்க. ஸோ இஃப் யூ திங்க் ஆல்ரெடி திங்க் ஓகே ஐ மேட் இனிஷியல் சக்ஸஸ், தெர் ஆர் பேயிங் கஸ்டமர்ஸ், I have the idea is a big opportunity now, we should go for a funding. And if you see the idea is a big enough idea, you should not wait for too long. There's nothing like perfect product. The product market fit, ஓரளவுக்கு இருந்தாலே போதும். ஓரளவுக்கு product market fit இருந்தாலே போதும். If you have the customer, you can keep improving the product. Then you can go for the angel funding. First angel funding போங்க, அதுக்கப்புறம் pre-series A, அப்புறம் series A ன்ட்டு. So if you see the opportunity, big enough opportunity, we already done some groundwork as a paying customer. And I know around 40-50 companies as a part of angel funding மூலமா. ரொம்பலாம் கிடையாது, 5 லட்சம் 10 லட்சம் அந்த மாதிரி தான். So these are things people look at. என்ன பண்ணிருக்கீங்க ஐடியாக்கு, என்ன டீம் இருக்கு, என்ன ஒரு ட்ராக்ஷன் இருக்குன்ட்டு அந்த மாதிரி. But again, if you establish entrepreneur, you can day one also you can go and raise some money. Thank you. இன்னைக்கு ஃபண்டிங் அவைலபிளா இருக்கு. Opportunities India is very big. நம்ம ஊர்ல நம்ம இந்தியாவை டார்கெட் பண்ணாலே you can create a very large business. Though we are successful, we believe that compared to the opportunity, we are still a very small company. We have a long way to go. இன்னொரு क्वेश्चन வந்திருக்கு. Sorry to interrupt. ஒரு 4 பேர் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. மேபி அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க ட்ரை பண்றீங்களா? கேக்குறேன் சார் நான். ஒரே நிமிஷம். அரவிந்த், ஜவஹர், கணேஸ்வரன். So there's a question again. Any effort taken by you to develop the culture of sustained good marriage relationship, reducing divorce culture? What a good marriage life mean about making youngster understand why it is important to marry? Very, very important. And the people are thinking and getting married with that belief that marriages will be happily ever after, and they think they don't need any effort to make it happier and successful.
மேரேஜை பொறுத்தவரை எப்படி நம்ம வந்து ஒரு ஹெல்த்தை பார்த்துக்கிறோமோ, எப்படி நம்ம கரியரை டெவலப் பண்றோமோ, அந்த மாதிரி யாட்டி இன்வெஸ்ட் பிகைன் மேரேஜ் டு மேக் மேரேஜ் சக்சஸ்ஃபுல். மேரேஜஸ் கேனாட் பி சக்சஸ்ஃபுல் பை டிஃபால்ட். முன்னாடி ஒரு 20 வருஷம் முன்னாடி 30 வருஷம் முன்னாடி வந்து மேரேஜஸ் வந்து சக்சீட் பை டிஃபால்ட். எப்படி டிஃபால்ட்னா அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சொசைட்டியல் ப்ரெஷர் இருக்கும், உமன் ஆர் நாட் இண்டிபெண்டன்ட். ஓகே, அதில் மோஸ்ட் ஆஃப் த மேரேஜஸ் சர்வே பை டிஃபால்ட் rather than the by design. Now going forward to make marriages successful by design, நீங்க வந்து எஃபர்ட் போட்டு தான் மேரேஜை வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆக்க முடியும். என்னென்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் திங், ரொம்பலாம் கிடையாது. ஓகே, பேசிக் திங்ஸ் இன் லைஃப். ஓகே, வி ஷுட் ஹேவ் தட் அப்ரிஷியேட் பண்ணணும், அண்ட் வி ஷுட் ரெகக்னைஸ், வி ஷுட் ஃபர்கிவ்னஸ் இருக்கணும், வி ஷுட் டு தி ஆப்போசிட் பர்சன், விட்டு கொடுக்கறது இருக்கணும். There are small things. We believe that's our responsibility to make every marriage as happy and successful. நாங்கள் வந்து happymarriage.com ஒரு வெப்சைட் வச்சுட்டு இருக்கோம். அதை ஒன்றும் அவ்வளோவா பண்ணலை. அது மூலமா இந்த மேரேஜை வந்து எப்படி சக்ஸஸ் ஆக்கணும் மட்டும் எங்களுக்கு இந்த கண்டென்ட் இன்சைட்லாம் வந்து அதை பப்ளிஷ் பண்ணுவோம். லுக் அட் வேரியஸ் திங், கண்டென்ட், மெட்டீரியல். ஸோ வி ஹேவ் குட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸ்மால் திங் தான். சிம்பிளாக சொன்னோம், ஒய்ஃப் கூட 1/2 hour வாக் பண்ணுங்க, ஒய்ஃப் சொல்றது கேளுங்க. ஓகே, ஒரு நல்ல காஃபி கொடுத்தா அப்ரிஷியேட் பண்ணுங்க. Many decisions life are insignificant. Allow the other person to take decision. சின்ன இதுதான். இதை பண்ணாலும் you can make marriage very happy and successful. First and foremost பண்ண வேண்டியது என்ன, கல்யாணம் ஆகிறவங்க வந்து அட்லீஸ்ட் 1/2 hour just spend time with your wife, listen to her. அப்படி அவங்க சொல்றது வந்து ஒரு சீரியஸா கேளுங்க, அதை ஆமோதிங்க. அது பண்ணாலே வந்து வச்சிங்கன்னா wife will be very happy because they want someone to listen to them. Women வந்து they need to talk to their husband, talk about okay what they went through in the day and all those things. ப்ளஸ் சின்னது எனி ஸ்மால் திங்க் ஜென்ரஸாக அப்ரிஷியேட் பண்ணுங்க, மேக் இட் ஜென்யூன். ஒரு ஃபுட்டு பண்ணாலும் வச்சுக்க, நல்லா பண்ணியிருக்கோம் அந்த ஃபுட்டு, அது தட் அப்ரிஷியேஷன். அந்த விட்டு கொடுக்குறது. மெனி டிசிஷன் லைஃப் ஆர் இன்சிக்னிஃபிகன்ட். 80% டிசிஷன் பார்த்தா இன்சிக்னிஃபிகன்ட். ஹலோ த அதர் பர்சன் டேக் த டிசிஷன். ஸோ தேல் பி வெரி ஹாப்பி பிகாஸ் நோ மெனி டிசிஷன் அலோவ் தெம் டு டேக். எது முக்கியமோ லைஃப்ல ஒரு 10-20% தென் யூ கேன் டேக் த டிசிஷன். அது சின்ன இதுதான். அதை பண்ண வச்சு லைஃப் கேன் பி வெரி happy. Marriage பொறுத்த முக்கியமா சொல்லணும்னா get married with the understanding that you should be a giver in the marriage. Don't be expecting in the relationship. If you give her in the relationship, you get more. So I think அந்த ஒரு maturity and marriage பண்ணுங்க. Again, that's a separate subject by itself, but these are few things. Through happy marriages we bring a lot of interesting content. So that's our purpose. எங்க purpose என்னன்னா creating a better Bharat through happy marriages. Make each and every marriage happier and successful. அது மூலமா வர அந்த சிட்டிசன்ஸ் குழந்தைங்க வந்து can be a better citizen. The better citizen can create a better Bharat. So basically the purpose of matrimony.com is building a better Bharat through happy marriages. Thank you, sir. Final question. ஒருத்தர் கேட்டிருக்காங்க, what is your strength and what is your weakness? Strength பார்த்தீங்கன்னா the continuous learning. Okay, so that has been my strength. So I wouldn't say any weakness. Always areas of improvement. There are many areas of improvement. Okay, adala pathina as entrepreneur human being there are various areas we need to improve. Okay, so adu vandu pathina so today ஒரு லெவல்ல business பண்ணிருக்கோம், அடுத்த லெவலுக்கான பிசினஸ்க்கு அதுக்காக நம்ம வந்து வளர்த்துட்டு இருக்கோம். I won't consider anything as a weakness. There are many areas. Okay, as I need to improve. Okay, so அது வந்து ongoing thing. I won't say this particular thing and all. Okay, so thank you, sir. எங்க ஏரியா உள்ள வராதே அந்த மாதிரி இட் வாஸ் குவைட் அப்படியே ஒரு மாதிரி ஃபயரிங்கா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. Thank you so much. Now I'm handing over the session to Maran sir. Thank you அமுல். முருகவேல், அமுல் சொன்ன மாதிரி ஒரு இந்த நிகழ்ச்சியே ஒரு தெரிதான். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க சொன்ன ஒவ்வொன்றுமே ஒரு பொன்மொழி. ஒரு இந்த அளவுக்கு ஒரு ஒரு கடுமையான ஒரு பாதையில இந்த 20 ஆண்டுகள் நீங்க பயணிச்சு இப்படி ஒரு உச்சத்தை தொட்டது, அதை பகிர்ந்துகிட்டது, அதுவும் ஒரு கிரேட் இன்சைட்ஸ். பல நுணுக்கமான விஷயங்கள், அந்த தொழில் இருக்கிற நுணுக்கமான விஷயங்கள், வாழ்க்கையில் இருக்கிற பல நுணுக்கமான விஷயங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துகிட்டு எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு மாலை கொடுத்ததற்கு மிக்க 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 நன்றி. We are absolutely thank you. We are very grateful. நீங்க உங்களுடைய வார்த்தைகளே சொல்லணும்னா let's believe this will create magic. மிக்க நன்றி. ரொம்ப 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 நன்றி முருகவேல். அண்ட் அகிலாக்கு நன்றி சொல்லணும். எப்பயுமே பாத்தீங்கன்னா ஷீஸ் என்ன சொல்றது, அந்த டைனால அகிலாவுக்கு பெருமையா, அகிலானால டைக்கு பெருமையான்ற மாதிரி எப்பயுமே நம்மளுக்கு வித்தியாசமே தெரியாது. ஒன்னோட ஒண்ணு இணைந்த ஒரு பயணம் அது. She does a phenomenal job. Thank you, Akila. You always enrich people
by your fantastic conceptualization of programs. ரொம்ப 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 நன்றி. இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் தமிழ்ல செய்யணும்னு நினைச்சோம். தமிழ்ல I hope we justified it. Akila, and thank you Maran, and for your time and effort, and also thanks to all the participants.